இந்த கிளாஸில் லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் பார்ப்போம். லோக்கோமோஷன்னா மூவ்மெண்ட்னா அதாவது மொபிலிட்டி. மொபிலிட்டினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது, ஒரு கார் மூவ் ஆகுது நான் படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் மூவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனில் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்னா எப்படி என்ன மாதிரி இருக்கலாம்? நம்மளுக்குலாம் லிம்ஸ் இருக்குது, நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் லிம்ஸ் இருக்குது. அதாவது 2 லெக்ஸ் இருக்குது, 2 ஹேண்ட்ஸ் இருக்குது, இதை வச்சு மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற லோயர் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் சிலியா, ஃப்ளஜெல்லா அப்படி இருக்கும், அதை வச்சு மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அமீபாய்டு மூவ்மெண்ட்னு ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது, அந்த டைப்பில் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஹியூமன் பாடியிலே நம்ம லிம்ஸ் வச்சு நம்ம ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிறோம். ப்ளஸ் உள்ளார செல்லுக்குள்ளே வந்து சிலியரி மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லாம் வந்து சிலியரி மூவ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் டஸ்ட் பண்ணிச்சு தும்புறோம்ல, அப்போல்லாம் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வெளியே தள்ளுறதுக்கு சிலியரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அமீபாய்டு மூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோஃபேஜஸ், லீகோசைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? மேக்ரோஃபேஜஸ் நம்ம பிளட் செல்ஸில், அப்புறம் லீகோசைட்ஸ் டபிள்யூபிசி. ஸோ இதில் இந்த மோனோசைட்ஸ் தான் மேக்ரோஃபேஜஸ், நான் முன்ன படித்தது. ஓகேங்களா? மோனோசைட்ஸ் தான் டிஷ்யூக்கு போனால் அது மேக்ரோஃபேஜ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மூவ் ஆகிறது அமீபாய்டு மூவ்மெண்ட். ஸோ இத்தனை டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மசில்ஸ். மசில்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. கார்டியாக் மசில், ஹார்ட்டில் இருக்கிறது. ஸ்கெல்டல் மசில் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிறது. அப்புறம் ஸ்மூத் மசில். இந்த ஸ்மூத் மசிலுங்கிறது பிளட் வெசல்ஸ், ஆர்கான்ஸ் அதில் இருக்கும். ஸ்கெல்டல் மசில்ங்கிறது நம்ம மூவ்மெண்ட், நம்ம பைசப்ஸ், ட்ரைசெப்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ், லெக், ஹேண்டு இதெல்லாம் யூஸ் ஆகிறது இதெல்லாம். கார்டியாக் மசில் ஹார்ட்டில் இருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்கெல்டல் சிஸ்டமோடைய ஸ்கெல்டல் மசில் எப்படிலாம் வேலை செய்யுது, எப்படிலாம் கான்ட்ராக்ஷன் ஆகுது, மெக்கானிசம் ஆஃப் ஒர்க்கு, கான்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் இங்கே தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெல்டல் சிஸ்டமில் அந்த பார்த்தோன்னே ஸ்கெல்டல் மசில்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்கெல்டல் சிஸ்டம் இன்னும் பர்டிகுலராக என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் போன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம ஹியூமன் போனில் எவ்வளோ இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறது. போன்ஸும் அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி ஹியூமன் போனில் இருக்குன்னு சொல்கிறது. அப்புறம் ஜாயிண்ட், எத்தனை டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது, ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு, கார்ட்லேஜஸ் ஜாயிண்ட்டு, தென் சைனோவெல் ஜாயிண்ட். சைனோவெல் ஜாயிண்ட் தான் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கார்ட்லேஜன்ஸுக்கு லிமிட்டட் மூவ்மெண்ட், இந்த வெர்டிபிரா இருக்குல்ல முதுகெலும்பு, அதெல்லாம் இருக்கிறது கார்ட்லேஜனஸ் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டுங்கிறது நம்ம ஸ்கல் போன், வந்து ஸ்கல்லுக்குள்ளேயே நிறைய போன் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 போன் இருக்கும். அந்த 8 போனும் ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் தான். ஃபைனலாக வந்து என்னென்ன டிசார்டர்ஸ், என்னென்ன பிரச்சனை வரலாம் ஸ்கெல்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டமில் என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த லெசன். ஸோ ஃபஸ்ட் நம்ம மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸில் நம்ம அமீபா வந்து ஒரு சிம்பிளான மூவ்மெண்ட் நடக்கும். சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மூவ்மெண்ட்னா அப்படியே இப்படி இப்படி அமீபா ஒரு ஷேப்பே இருக்காது, இப்படி கொலகொலன்னு இருக்கும். திடீர்னு ஒரு கால் மாதிரி உருவாகும், மூவ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஆயிரும். மறுபடியும் ஒரு கால் மாதிரி இங்கே மூவ் ஆகும், அப்படி மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு சூடோபோடியா, அந்த கால் மாதிரி மூவ் ஆகிறது தான் சூடோபோடியான்னு சொல்லுவாங்க. சூடோனா ஃபால்ஸு, போடியானா ஒரு கை கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சூடோபோடியா. ஃபால்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்புறம் சிலியா வச்சு மூவ் ஆகலாம், ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ளஜெல்லா, பாக்டீரியாலாம் பார்த்துருப்பீங்க எப்படி ஃப்ளஜெல்லா இருக்கும், இந்த ஃப்ளஜெல்லா வச்சு மூவ் ஆகும். அந்த பாக்டீரியா சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் சிலியா. இந்த சிலியா வச்சு சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணக்கூடியது. டென்டக்கிள்ஸ், நம்ம வந்து டென்டக்கிள்ஸ்னால் இப்போ ஆக்டோபஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி டென்டக்கிள்ஸ் இருக்கும் தெரியுங்களா? அந்த இதுதான் டென்டக்கிள்ஸ், அதை வச்சு மூவ் ஆகலாம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து லிம்ஸ், ஜாஸ், ஐலிட்ஸ் மூவ்மெண்ட், டங்கு கூட மூவ் பண்ணுறோம், ஐலிட்ஸு மூவ் பண்ணுறோம், ஜாஸு மூவ் பண்ணுறோம், லிம்ஸு கால் மூவ் பண்ணுறோம். சம் ஆஃப் த மூவ்மெண்ட் வந்து ஒரு பிளேஸ் விட்டு அனதர் பிளேஸ்க்கு போகுதுன்னா அதுக்கு பேர் லொக்கேஷன், அதாவது லோக்கோமோஷன். வாலண்டரி மூவ்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம முன்னாடி. வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், ஃப்ளையிங் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்விம்மிங் சொல்லலாம். அடுத்து இன்னும் வேறு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரமோசியமில் பார்த்தீங்கன்னா சிலியா மூவ்மெண்ட் கிடைக்கும். என்னென்னா சைட்டோஃபேரிங்ஸ் அண்ட் லோக்கோமோஷன் யூஸ் ஆகும். பேரமோசியம்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இங்கே ஒரு இந்த வயிற்று பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குடல் ஃபுல்லாக இருக்கும், இங்கே ஆனஸ் இருக்கும், இங்கே மவுத் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணும், தண்ணி உள்ளார இப்படி பூந்து பூந்து போயிட்டுருக்கும். அப்போ இங்கே இருக்கிற சிலியா இப்படி சின்ன சின்னதாக இருக்கும், கை கால் மாதிரி சின்ன சின்னதாக. அந்த சிலியா என்ன பண்ணுன்னா, இங்கே வர சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளார அனுப்பிடும். அதே மாதிரி இந்த தண்ணி பிடிச்சி தள்ள தள்ள இதுவும் முன்னாடி மூவ் ஆகும். ஸோ லோக்கோமோஷன் மூவும் ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸும் மூவ் ஆகும், ஃபுட்டையும் வந்து மூவ் பண்ண வைக்கும். சைட்டோஃபேரிங்ஸ், இந்த மவுத்தை தான் சைட்டோஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரா. ஹைட்ரா வந்து டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேவை கேப்சர் பண்ணும். ஸோ இதுதான் ஹைட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மண்ணில் இருக்குன்னா, சாரி சும்மா ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் இருக்குன்னா, இப்போ டென்டக்கல் யூஸ் பண்ணி ப்ரேவை கேட்ச் பண்ணி அது சாப்பாடு இருக்குன்னா சாப்பிட்ரும். அண்ட் வந்து அதை வச்சு லோக்கோமோஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ பாடி போஸ்டர், லோக்கோமோஷன் எல்லாத்தையும் வந்து மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி டைப் தான் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் நம்ம ஹியூமன் பாடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மூவ்மெண்ட். அமீபாய்டு மூவ்மெண்ட் என்னது, மேக்ரோஃபேஜஸ், லீகோசைட்ஸ் டபிள்யூபிசின்னு சொல்கிறது. சிலியரி மூவ்மெண்ட் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டு, அப்புறம் இந்த ஓவம் வந்து மூவ் ஆகுறது, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இதெல்லாம் மூவ் ஆகுறது சிலியரி மூவ்மெண்ட். மஸ்குலர் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுறது, ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங் அது மாதிரி இருக்கிறது, லெக்ஸ் யூஸ் பண்ணி மூவ் ஆகுறது. ஸோ இத்தனை டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட்டில் தான் மஸ்குலர் டிஷ்யூஸ் வரும், ஸ்கெல்டல் மசில்ஸ் வரும். ஓகேங்களா?
ஸோ சம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது நம்ம பாடியில். என்னது? மேக்ரோஃபேஜஸ். மோனோசைட்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம மோனோசைட் வந்து ஒன் டைப் ஆஃப் WBC. இந்த WBC தான் லீகோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒன் டைப் தான் மோனோசைட்ஸ். இந்த மோனோசைட்ஸ் வந்து மெச்சூர் ஆகி டிஷ்யூஸில் இருக்கிறது மேக்ரோஃபேஜஸ். இந்த மேக்ரோஃபேஜஸ்லாம் பிளட்டில் இருக்கும்போது எக்ஸிபிட் அமீபாய்டு மூவ்மெண்ட். பிளட்னா டிஷ்யூஸ்க்கு அதோட பிளட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா டிஷ்யூ இப்படி இருக்குன்னா பிளட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த மோனோசைட்ஸ் வெளியில் மெச்சூர் ஆகும்போது மேக்ரோஃபேஜ் தான் மாறணும். மேக்ரோஃபேஜோட மெயின் வேலை வந்து வெளியில் தான் இருக்கும். பிளட் வெளியே டிஷ்யூஸில் தான் இருக்கும். இல்லை பிளட்டில் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அதை வந்து ஃபேகோசைட்டஸ் பண்ணி அடிச்சு கொண்டு சாப்பிட்ரும். ஸோ இது அமீபாய்டு மூவ்மெண்ட். இது மேக்ரோஃபேஜஸ்லாம் மூவ் பண்ணுறது. அமீபாய்டு மூவ்மெண்ட்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு சூடோபோடியா திடீர்னு ஒரு கையை உருவாக்கி அங்கே இருக்கிற அந்த பிடிச்சி வந்து உள்ளார சாப்பிட்ரும். இல்லை கை உருவாக்கி மூவ் பண்ண வைக்கும். இட் இஸ் எஃபெக்டட் பை சூடோபோடியா. எதனால் வந்து சூடோபோடியா ஃபார்ம்டு பை த ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஆஸ் இன் அமீபா மாதிரியே இருக்கும். ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்னா இப்படி இருக்கிற புரோட்டோபிளாசம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் புரோட்டோபிளாசம். இப்படி இருக்கிறத திடீர்னு இப்படி மாற்றி விட்ரும். ஸோ அப்போ அதை ஸ்ட்ரீமிங் மூவ் பண்ண வைக்கிறது. சைட்டோஸ்கெல்டல் எலமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ப் இன் அமீபாய்டு மூவ்மெண்ட். சைட்டோஸ்கெல்டல் எலமெண்ட்ஸ்னா இப்போ மேக்ரோஃபேஜஸ் இப்படி இருக்குன்னா உள்ளார ஃபைபர்ஸ் இருக்கும். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் அது மாதிரி. அது கூட வந்து இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி நம்மளுக்கு அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் சிலியரி மூவ்மெண்ட் அக்கர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் அவர் இன்டர்னல் ஆர்கன் டியூபுலர் ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலியரி மூவ்மெண்ட் சிலியேட்டட் எபித்திலியம் இருக்கும். இப்படி ட்ராக்ட் ரெக்கையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் சிலியேட்டட் எபித்திலியம் இருக்கும். அந்த எபித்திலியம் என்ன இப்போ நம்ம வந்து சுவாசிக்கும் போது ஒரு டஸ்ட் பார்ட்டிகுலராக போயிடுச்சுன்னா நம்ம தும்புவோமா, அப்போ வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இந்த சிலியா தான் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகுலர் அடித்து வெளியே தள்ளுறது. அதனால தான் தும்பல் வருது. The coordinated movement of cilia and trachea helps in removing dust particles and some of the foreign particles allowing with நம்ம சுவாசிக்கும் போது மீதி இருக்கிறலாம் வெளியே தள்ளுறது. அப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஏர் பாசேஜுக்கும் இதுதான் யூஸ் ஆகும். ஏர் பாசேஜுக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டர்ஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் பை த சிலியர் மூவ்மெண்ட். ஓவா மூவ் ஆகிறதுக்கும் இதுதான் யூஸ் ஆகும். ஓவம் எக் மூவ்மெண்ட் ஆஃப் அவர் லிம்ஸ் ஜாஸ் டங்கெலாம் இதை வந்து மஸ்குலர் மூவ்மெண்ட் கிடைக்கும். மெயினாக மஸ்குலர் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்கெல்டல் மசில்ஸ் தான் மஸ்குலர் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ லோக்கோமோஷன் இஸ் பெர்ஃபெக்ட் கோஆர்டினேட் பை மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ். ஸ்கெல்டல் நியூரல் சிஸ்டம்ஸ்லாம் 3 சேர்த்து தான் பண்ணும். அந்த மஸ்குலர்ஸில் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் என்னது ஸ்கெல்டல் மசில்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு வாலண்டரி மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எத்தனை டைப் ஆஃப் மசில் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் மசில் இருக்குது. ஸ்கெல்டல் மசில், ஸ்மூத் மசில், அப்புறம் கார்டியாக் மசில். கார்டியாக் மசில் ஹார்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஹார்ட் மசில். அதே மாதிரி இது ஸ்ட்ரைட்டட் இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை ஸ்ட்ரைட்டட்னா வரி வரியாக இருக்கும். அப்புறம் இன்வாலன்ட்ரி cannot be controlled by your will. நம்ம நினச்சா அதை வந்து மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணுறது நிறுத்த முடியாது. ஸ்மூத் மசில்ங்கிறது எல்லா ஆர்கான்ஸ்லையும் இருக்கும். இன்டர்னல் ஆர்கான்ஸில் இருக்கும், இல்லை பிளட் வெசல்ஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது வந்து நான் ஸ்ட்ரைட்டட் கிடையாது, வரி வரியாக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்டு மாதிரி இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப்னா இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஹார்ட் மசில் அப்படி கிடையாது, இப்படி தான் இருக்கும், வரி வரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ச்டு இருக்கும். ஹார்ட் மசிலில் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். இன்டர் கனெக்டட், அதாவது இன்டர் கனெக்டட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஆல் பிரான்ச்டு கனெக்டடாக இருக்கும் ஹார்ட் மசில். ரொம்ப முக்கியம். அதனால தான் ஹார்ட் வந்து துடிக்கும் போது எல்லா மசிலும் வந்து ஒரே மாதிரி துடிக்குது. ஸ்மூத் மசில் நான் ஸ்ட்ரைட்டடு, இதுவும் இன்வாலன்ட்ரி. ஓகேங்களா? ஸ்கெல்டல் மசில்ஸ் இது வாலண்ட்ரி, நாம் நினச்சா மூவ் பண்ணலாம் இந்த மசில்ஸை. ஓகேங்களா? இந்த ஸ்மூத் மசில் கார்டியக் மசில்லாம் மெயினாக ஏஎன்எஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக், சிம்பாத்தட்டிக் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்கெல்டல் மசில் வாலண்ட்ரி, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டட் வரி வரியாக இருக்கும். பைசெப்ஸ், ட்ரைபஸ் அது மாதிரி தான். நம்ம போன் கூட கனெக்ட் ஆகிக்கிறதெல்லாம் ஸ்கெல்டல் மசில்ஸ் சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்கெல்டன் கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளெஜரல் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா. நம்ம ஸ்பெர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெர்முக்குள்ள ஃப்ளெஜரல் டெயில் இருக்கும். அதை வச்சு மூவ் பண்ணி ஸ்விம்மிங் ஆகும் ஸ்பெர்மட்டோசோவா. மெயின்டைன் வாட்டர் கரண்ட் இன் கேனல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். அதே மாதிரி ஸ்பாஞ்சஸில் வந்து வேறு மாதிரி மூவ் அந்த ஸ்பாஞ்சஸ்னால் அந்த போரிஃபரா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இது மாதிரி ஃப்ளெஜரில் வச்சு தான் மூவ் ஆகும். அப்புறம் ப்ரோட்டோசோவன்ஸ் லைக் யூக்லினா, அதுலேயும் கூட இப்போ யூக்லினா இருக்குன்னா அதுலேயும் வந்து இது இருக்கும், ஃப்ளெஜரில் இருக்கும். அதுவும் மூவ்மெண்ட்டுக்கு ஃப்ளெஜரில் தான் யூஸ் ஆகும். ஃப்ளெஜரில் மூவ்மெண்ட் அங்கே இருக்கிற டைப் ஆஃப் மூவ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா மசில்ஸ் ஸ்பெஷலைஸ்டு மிசோடெமல் ஒரிஜின் தான் எல்லா மசிலுமே. 40-50% வந்து மசில்ஸ் இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில். ஒவ்வொரு மசிலுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸைட்டபிலிட்டினா நம்ம சிஎன்எஸ், அதாவது பிரெயின் வந்து ஒரு சிக்னல் அனுப்பும் நியூரான் வழியாக. அந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா போய் பட்டுச்சுன்னா இந்த மசில் எக்ஸைட் ஆகிட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். கான்ட்ராக்டிலிட்டி, எக்ஸைட் ஆன மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ்டென்ஸ் பண்ணணும், எலாஸ்டிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட் பேஸ்ட் அப்பான் த லொக்கேஷன் அப்பியரன்ஸ் என்னென்ன ரிலேஷன்னா நாம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை தானாக கண்ட்ரோல் ஆகிறதா, அதை பொறுத்து 3 டைப் ஆஃப் மசில் இருக்குது. ஸ்கெலிட்டல், விசரல், கார்டியக் மசில். நம்ம முன்ன ஓவர்வியூ சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இது இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸ்கெல்டல் மசில்லாம் வந்து ஸ்கெல்டல் காம்பனன்ட்ஸ் போன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கும். தே ஹேவ் ஏ ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ், வரி வரியாக இருக்கும். மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைட்டட் மசில்னு சொல்லுவாங்க. ஆஸ் தர் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். வாலண்டரி கண்ட்ரோல்னால் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, நாம் நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், தான் வாலண்டரி. நம்ம வில் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்சா அந்த மசில் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம நினச்சா
நடக்கலாம். நம்ம நினச்சா ஓடலாம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்கெலிட்டல் மசில். அது மாதிரி வேலை பண்ணுறதெல்லாம். ஸோ தே ஆர் கால்டு வாலண்டரி மசில்ஸ். தேர் primarily involved in லோக்கோமோட்டரி ஆக்ஷன்ஸ், ஜேடிஏ பாடி போர்ஷன் நம்ம மூவ் பண்ணுறதுக்கும் ஆடுறதுக்கும் அசைகிறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் விசரல் மசில்ஸ். விசரல்ஸ் மசில்ஸ்னால் நம்ம ஸ்மூத் மசில்ஸ். இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் நான் ஸ்ட்ரேட்டடு. அது வரியாக இருக்காது. எங்கே இருக்கும்னா இன்னர் வால்ஸ் ஆஃப் ஹாலோ விசரல் ஆர்கான்ஸ். எக்ஸாம்பிள் பிளட் வெசல், அலிமெண்ட்ரி கேனால், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இதுக்கு ஸ்ட்ரையேஷனும் கிடையாது, ஸ்மூத்தாக இருக்கும். தே ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நான் நினச்சா பண்ண முடியாது. ஸோ தே ஆர் இன்வாலண்டரி மசில்ஸ். எதுக்கு யூஸ் ஆகுனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்டில், கேமேட்ஸ் ஜென்டல் ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் யூஸ் ஆகுது அந்த விசரல் மசில், ஸ்மூத் மசில்ஸ். அப்புறம் கார்டியாக் மசில். ஃபைனலாக கார்டியாக்னாவே ஹார்ட் மசில்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஹார்ட்டில் இருக்கும். பிரான்ச்சிங் பேட்டர்ன் டு ஃபார்ம் ஏ கார்டியாக் மசில். எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த கார்டியாக் மசில்ஸ் ஸ்ட்ரைட்டட். தே ஆர் இன்வாலண்டரி. அதே மாதிரி இது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நர்வஸ் சிஸ்டம் தானாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்வாலண்டரி மசில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெலிட்டல் மசில் எடுத்து பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துக்கோங்க, ஸ்கெலிட்டல் மசில் டயக்ராம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் ஒரு பைசெப்ஸ் இருக்குது. இந்த பைசெப்ஸில் இது மசில். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் படிச்சிருப்போம். இது மசில். அப்புறம் இது ஒரு போன் இருக்கும். ஓகேங்களா? இது போன் அட்டாச்சாக இருக்கும். இது பேர் என்ன சொல்லியிருந்தேன், டெண்டான்னு சொல்லியிருந்தேன். இதே போனு இன்னொரு போனுக்குள்ளே அட்டாச் ஆகுன்னா அங்கே இப்படி லிகமெண்ட் இப்படி ஒட்டிட்டு இருக்கும். அது பேர் என்ன சொல்லியிருந்தேன், லிகமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது மசில். இந்த மசில்ஸ்லாம் இப்படி சின்ன சின்னதாக இருக்கிறது மசில் ஸ்பிண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி உள்ள சின்ன சின்னதாக இருக்கிறது மசில் ஸ்பிண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி படித்தோம்னா இப்படி ஒரு பெரிய மசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்படி இருக்கா, இது கிராஸ் செக்ஷன் வெட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் நிறைய ரவுண்டாக இருக்கும் மசில் ஸ்பிண்டில். அதான் மசில் ஃபைபர்னு உங்கள் புக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மசில் ஃபைபரை வந்து இப்போ இருக்க அந்த ஒரு மசில் ஃபைபர் தனியாக பிரித்து எடுக்கிறீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அரேஞ்சு பேரல் ஃபைபர்ஸ் இருக்கும். ஒன்றுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்றை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொன்றும் தான் மயோ ஃபைபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு இந்த 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 இருக்குது பார்த்தீங்களா, இது மசில் பண்டில் சொல்கிறாங்களா, மசில் பண்டில். இது மசில் பண்டில், இது மசில் பண்டில். ஸோ மசில் பண்டில் சுற்றி இருக்கிறது ஃபேசியா. அதை கவர் பண்ணியிருக்கிறது. இந்த மயோஃபைபிள்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது சார்கோலம்மான்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மயோஃபைபிள் எப்படி இருக்குன்னா உள்ளார சார்கோபிளாசம் இருக்கும். மசில் ஃபைபர் இது. இது வந்து மசில் பண்டில். இது வந்து மசில் ஃபைபரு. இந்த சார்கோபிளாசம் இருக்கும். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன ஃபைபர்ஸ் இருக்கும். அதுதான் மயோஃபைபிள்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் புரியுற மாதிரி காட்டுறேன் பாருங்க. இது ஒரு மசில். அந்த மசிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிலாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்று பண்டில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த பண்டில் மசில் பண்டில். ஓகேங்களா? அந்த மசில் பண்டிலை சுற்றி இருக்கிறது ஃபேசியா, கவர் பண்ணியிருக்கிறது ஃபேசியா. அதுதான் ஃபேசிக்கல்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மசில் ஃபைபர் ஒரு மசில் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த மசில் ஃபைபரை கவர் பண்ணியிருக்கிறது சார்கோலம்மா. ஓகேங்களா? அதுக்கு நடுவில் பிளட் கேபிலர்ஸ்லாம் மூவ் ஆகும், நெர்வ்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இது ஒன்று மசில் பண்டில். இந்த ஒரு பண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் உள்ளார. அது மசில் ஃபைபர். ஓகேங்களா? அந்த மசில் ஃபைபர்ஸ்க்கு நிறையா இருக்கிறது தான் மயோ ஃபைபிள்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த டோட்டல் இதுதான் மசில் பண்டில். அது உள்ளார இருக்கிறது மசில் ஃபைபர். புரிஞ்சிச்சிங்களா? அந்த மசில் ஃபைபருக்குள்ளே இருக்கிறது மயோ ஃபைபிள்ஸ். இது மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மயோ ஃபைபிள்ஸ் மசிலுக்குள்ளே இருக்கிறது. நான் எக்ஸ்பென்சிவாக போட்டு காட்டணும் ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொன்று எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. தியரியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் ஆர்கனைஸ்டு ஸ்கெலிட்டல் மசில் இன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபேசிக்கல்ஸ். இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூ பேர்னா ஃபேசியா. இதான் நடுவில் இருக்கிறது ஃபேஷியாவாக இருக்கும். ஈச் மசில் பண்டில் கண்டென்ஸ் நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஒரு பண்டிலுக்குள்ளே நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த ஈச் மசில் ஃபைபர், அப்போ ஒரு பண்டில்னா நிறைய மசில் ஃபைபர் இருக்குமா, இந்த ஒரு மசில் ஃபைபர் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மசில் ஃபைபரும் லைன்டு பை சார்கோலம்மா. ஓகேங்களா? என்க்ளோசிங் சார்கோபிளாசம். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், சார்கோபிளாசம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு மசில் பண்டிலுக்கும் இன்னொரு மசில் பண்டிலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஃபேசியா, கவர் பண்ணியிருக்கிறது.
ஸோ மசில் ஃபைபர் இஸ் சின்சேட்டியம். இந்த மசில் ஃபைபர் சின்சேட்டியம் உள்ளார நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஆஸ் ஏ சார்கோபிளாசம் கண்டெய்ன்ஸ் மெனி நியூக்ளியை. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மசில் ஃபைபர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அயன்ஸ். ஸோ இந்த மசில் ஃபைபருக்குள்ள தான் கால்சியம் அயன்ஸ் இருக்கும். Ca++ என்சைம்ஸ். இதுதான் வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்க்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் கால்சியம் கம்மியாச்சுன்னா நம்ம கான்ட்ராக்ட் பண்ண முடியாது, லூஸ் ஆயிரும், ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, சத்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லை போனுக்கும் தேவை, நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு கால்சியம் தேவை. A characteristic feature of muscle fiber is the presence of large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or muscle fibrils. புரியுதா? ஸோ இது மசில் ஃபைபர் அப்படின்னா இது பண்டில், இது மசில் ஃபைபர், அதுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. அங்கே நிறையா பேரலி அரேஞ்சு ஃபைபர்ஸ் இருக்கும், அதுதான் மயோஃபைப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதான் மசில் மயோஃபிலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஈச் மயோஃபிபிள் ஆஸ் ஏ ஆல்டர்னேட். இந்த ஒரு மயோஃபிபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டார்க்காக இருக்கும், இங்கே லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும். இந்த டார்க்காக இருக்கிறது தான் வந்து திக் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க, ஆர் டார்க் ஃபிலமெண்ட் ஆர் மயோசின். இந்த தின்னாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிறது தின் ஃபிலமெண்ட் ஆர் லைட் பேண்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் ஆக்டின் ஃபிலமெண்ட். அவ்வளோதான். இந்த தெரிஞ்சாவே போதும், உள்ளதுனே புரிஞ்ச மாதிரி தான். So each myofibril has alternate dark and light bands in it. A detailed study of the myofibril படிச்சு பார்க்கும்போது ஷேடட் அப்பியரன்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு, வரி வரியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஆக்டின் மயோசின் உள்ளார இருக்குன்னு சொன்னாங்க. லைட் பேண்ட்ஸ், இந்த லைட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, கண்டென்ட் ஆக்டின் அண்ட் இஸ் கால்டு ஐ பேண்டு. ஸோ இந்த லைட் பேண்டை ஐ பேண்டுன்னு சொல்கிறாங்க, ஆர் ஐசோட்ராபிக் பேண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் பேண்டை ஏ பேண்டுன்னு சொல்கிறாங்க, ஆர் ஆனோசோட்ராபிக் பேண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோட்ராபிக் பேண்ட்னா ஐ பேண்டு, வேற டார்க் பேண்டு ஏ பேண்டு, ஆனோசோட்ராபிக் பேண்டு. அண்ட் கண்டெய்ன்ஸ் டார்க் பேண்டில் கண்டெய்ன்ஸ் மயோசின், லைட் பேண்ட்னா ஆக்டின் இருக்கும். போத் த ப்ரோட்டீன்ஸ் அரேஞ்ச் as ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் parallel to each other and as longitudinal to the myofibrils. மயோஃபைபிள் இருக்குன்னா ராட் லைக் மாதிரி லாங்கிடியூனலாக இருக்கும், அப்படி டார்க்கு லைட் அப்படி பிரிஞ்சு இருக்கும். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் தின்னாக இருக்குன்னு நான் பண்ணிட்டோம், மயோசின் திக்காக இருக்கும். தின் அண்ட் திக் ஃபிலமெண்ட்ஸ் தனியாக கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து பார்த்தோம்னா இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து எது சொல்கிறேன்னா, இந்த ஏ பேண்டுங்கிறது மயோசின், இதுதான் மயோசின், ஓகேங்களா. அதுதான் ஏ பேண்டு, அதுதான் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் திக்கு கூட. இந்த ஐ பேண்டுங்கிறது தின்னு. எது ஐ பேண்டு? இதுவும் ஐ பேண்டு தான், இதுவும் ஐ பேண்டு தான். தின் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்டின், ஓகேங்களா. ஆர் ஐ பேண்ட் திக், ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஐ பேண்டு வந்துக்கு நடுவில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது இசட் லைன். இப்போ ஐ பேண்ட் இருக்குன்னா நடுவில் இருக்கிறது, ஐ பேண்ட் நடுவில் இருக்கிறது இசட் லைன். இந்த ஏ பேண்டுக்கு நடுவில் பாருங்கள் ஃப்ரீயாக ஒரு போர்ஷன் இருக்குது, அதுதான் ஹச் ஜோன். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா எம் லைன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஃபைபர் டிஷ்யூ இருக்கும், அதை அட்டாச் பண்ணுற மாதிரி, அது எம் லைன்னு சொல்லுவாங்க. ஏ பேண்டுக்கு எம் லைன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது பார்த்தீங்களா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏ பேண்டுனா அது வந்து மயோசின் நம்மளுக்கு தெரியும். இந்த மயோசினுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு ஹெவி லைட் மீரோமயோசின், ஹெவி மீரோமயோசின் ரெண்டு இருக்கும். லைட் மீரோமயோசின், ஹெவி மீரோமயோசின் சொல்லிட்டு. இந்த மேலே தெரியுற அந்த ஹெட் போர்ஷன் தான் ஹெவி மீரோமயோசின், HMMன்னு சொல்லுவாங்க, பின்னாடி படிப்பீங்க. கீழே இருக்கிற டெயில் போர்ஷன் தான் LMM, லைட் மீரோமயோசின் சொல்லுவீங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் இது மயோசினில் இருக்குது. ஸோ மயோசினுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆக்டின். இந்த ஆக்டின்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இசட் லைனுங்கிறது இப்படி இருக்கும், இதுக்குள்ளே தான் இந்த ஆக்டின் இருக்கும், ஆக்டின் ஆர் ஐ பேண்ட் இருக்கும். இப்போ கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மயோசின் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் இங்கே அட்டாச் ஆகிரும், அட்டாச் ஆகி பிடிச்சி இதை இழுத்துட்டு வரும் இந்த பக்கம். அப்போ இழுத்துட்டு வரும்போது என்ன, ஐ பேண்டோடைய லென்த்து டிக்ரீஸ் ஆகும், பட் ஏ பேண்டு சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதிசிஸ் ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. இது அப்படி என்ன சொல்லுதுன்னா, அதாவது தின் ஃபிலமெண்ட்டு ஸ்லைடு ஓவர் திக் ஃபிலமெண்ட். அப்படின்னா தின் ஃபிலமெண்ட் என்னது, ஐ பேண்டு, அது வந்து திக் ஃபிலமெண்ட் மேலே ஸ்லைடாகி போய்ட்டு வரும். அப்போ தின் ஃபிலமெண்ட் தான் வேரி ஆகும், திக் ஃபிலமெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன் தின் ஃபிலமெண்ட் சுற்றி போகுது, இந்த மயோசின் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் பிடிச்சி இழுத்து விடும். எப்போ இழுத்து விடும்னா அது கூட Ca++ தேவை, ஏடிபி தேவை, இது ரெண்டையும் கொடுத்தோம்னா அது பிடிச்சி இழுத்து விடும், பைண்ட் ஆகி. அந்த மெக்கானிசம் பின்னாடி மெக்கானிசம் மசில் கான்ட்ராக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஐ பேண்டில் இன்னும் பிரித்து பார்க்கணும். ஸோ ஐ பேண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, முதல்ல வந்து ஐ பேண்ட்னா ஆக்டின்னு சொல்லிட்டு, இதில் மொத்தம் எஃப் ஆக்டின்னு ஒன்று இருக்கும் ஒரு காம்போனண்ட்டு, இன்னொன்று வந்து ட்ரோப்போமயோசின் ஒன்று இருக்கும், அது கூட ஒரு ட்ரோப்போனின் இருக்கும். இது 3 பகுதி இருக்குது. எஃப் ஆக்டினுக்குள்ள தான் ஜி ஆக்டின் இருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கீழே படிப்பீங்க. அதாவது இது எப்படி தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது, இப்படி தான் தெரியுது, இப்படி ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டு தான் ஜி ஆக்டின்,
இந்த எல்லா ரவுண்டும் சேர்ந்து ஒரு வாலா தெரியுது பார்த்தீங்களா? இது மொத்தமா தான் எஃப் ஆக்டின்னு சொல்லுவாங்க. அது கூடவே இன்னொரு ரவுண்டு சுத்திட்டு வரும். வெறும் சின்னதா. உங்களுக்கு லைட்டா தெரியலன்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. அதுதான் ட்ரோப்போமயோசின். ட்ரோப்போமயோசின்ல ஒரு 3 பீடு மாரி பட்டன் மாரி இருக்கும். அதுதான் ட்ரோப்போனின். 3 ட்ரோப்போனின் இருக்கு. ஓகேங்களா? இது இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பின்னாடி தெளிவா நடத்துறேன். ஸோ ஹென்ஸ் இப்போ வந்து தின் ஃபிலமெண்ட்ஸ், திக் ஃபிலமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சென்டர் ஆஃப் த ஐ பேண்ட். ஐ பேண்ட்னா ஆக்டின்ல சென்டர்ல என்ன இருக்கு? இசட் லைன் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம். அதே மாரி தின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபிலிம்லி அட்டாச்ட் டு இசட் லைன். ஐ பேண்ட் ஆக்டின்லாம் இசட் லைன் கூட தின்னா அட்டாச்சா இருக்கும். இந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் இந்த ஏ பேண்ட் மயோசின் அதெல்லாம் வந்து சென்டர்ல வந்து ஒரு எம் லைன்ல அட்டாச் ஆயிருக்கும். அதெல்லாம் நின்னுட்டு இருக்குது. ஏ பேண்ட் ஐ பேண்ட்லாம் வந்து ஆல்டர்னேட்டா இருக்கும். அதனால தான் வந்து டார்க் லைட்டா இருக்கும். இந்த போர்ஷன் ஆஃப் த மயோஃபிபிள் பிட்வீன் 2 சக்சஸ் இசட் லைன்ஸ். அதாவது 2 இசட் லைன் இருக்கும் பாருங்க. இங்க ஒரு இசட் லைனு, இங்க ஒரு இசட் லைன். 2 நடுவுல இருக்கிறது தான் சார்கோமியர். அதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில். இதே மாதிரி தான் மசில் எல்லாம் சுற்றி இருக்கும். அதெல்லாம் ஒரு யூனிட்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி பல யூனிட்க்கு இருக்கும். இது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், அதான் சார்கோமியர். இங்க எப்படி கான்ட்ராக்ஷன் நடக்குதோ அதான் மசில் ஃபுல்லா கான்ட்ராக்ஷன் இருக்கும். அதான் ஒரு யூனிட்டா பிரிச்சுட்டாங்க. இன் ரெஸ்டிங் ஸ்டேட், ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா த எட்ஜஸ் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் ஆன் எதர் சைட் ஆஃப் த திக் ஃபிலமெண்ட். தின் ஃபிலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஐ பேண்ட். திக் ஃபிலமெண்ட் இங்கே இருக்கும் ஏ பேண்டு. தின் ஃபிலமெண்ட் எது எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பிடிச்சி எடுத்துவிடும். அப்போ எட்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். எட்ஜஸ் ஓவர்லாப் ஆகும். ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் த திக் ஃபிலமெண்ட்ஸ் லீவிங் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த திக் ஃபிலமெண்ட்ஸ். சென்ட்ரல் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் ஹச் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த திக் ஃபிலமெண்ட் நாட் ஓவர்லாப்டு பை தின் ஃபிலமெண்ட். எட்ஜ் மட்டும் ஓவர்லாப் ஆயிருக்கு. மற்ற எதுவும் ஓவர்லாப் ஆகாமல் இருக்குது. சென்ட்ரல் ஃபிலமெண்ட் ஹச் ஜோன். இந்த ஆக்டின் வந்து சென்ட்ரல் அட்டாச் இருக்கிறது காரணம் எம் லைனு. முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட் பாருங்கள். இது எம் லைனு. இந்த பகுதி ஃபுல்லாக இந்த லைன் எம் லைனு. இந்த பகுதி ஃபுல்லாக ஹச் ஜோனு. இது ஃபுல்லாக ஆக்டினு. ஆக்டின்னா மயோசினு. இது இசட் லைனு. இது ஃபுல்லாக வந்து ஆக்டினு. சரி, இதுப்பா இங்கே மயோசினு. இது இசட் லைனு. இதுதான் ஆக்டினு. இது ஏ பேண்டு ஆர் மயோசின்னு சொல்லுவாங்க. இது ஐ பேண்டு. இது ஃபுல்லாக ஐ பேண்டு. இது இசட் லைனு ஆக்டினு. ஓகே, இதுதான் லைட் பேண்டுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம். இதுதான் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து ஒரு சார்கோமியர்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வந்து ஒரு சார்கோமியர், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ். என்னென்ன கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது? நம்ம 2 பார்த்துருக்கோம். ஆக்டின் 1, மயோசின் 1 2 இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் தெளிவாக ஆக்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மயோசின் நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான் இப்படி இருக்கும். அதில் சின்ன இருக்கிற பாட்டு லைட் மீரோ மயோசின், மேலே இருக்கிற பாட்டு ஹெவி மீரோ மயோசின். இந்த ஹெவி மீரோ மயோசின் 2 சென்டர் இருக்கும். ஒரு சென்டர் வந்து ஆக்டின்குள்ளே பைண்ட் ஆக இருக்குது. இந்த ஆக்டின்குள்ளே பைண்ட் ஆகணும், ஆக்டின் பைண்டிங் சைட்டு. இன்னொரு சென்டர் ஏடிபி பைண்டிங் சைட்டு. எனர்ஜி வேணுங்கிறதுக்கு ஏடிபி ஹைட்ரலைஸ் பண்ணி ஏடிபி ப்ளஸ் பிஐயாக மாற்றினோடனே இந்த ஏடிபி பிஐ பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஏடிபினா ஒரு இதில் 3 பாஸ்பேட் பாண்ட் அட்டாச்சாக இருக்கும். இதில் ஒரு பாஸ்பேட் பாண்ட் உடஞ்சோடனே நிறைய எனர்ஜி கிடைக்கும். அதை வச்சு தான் இது போய் ஆக்டின் கூட பைண்ட் ஆகிட்டு வேகமாக மூவ் பண்ணும், வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம ஒன்று பார்த்த மாதிரி நடுவில் ஏ பேண்ட் இருக்கும். இப்படி இருக்குமா? இங்கே ஐ பேண்ட் இருக்குது இசட் லைனில். ஓகேவா? இதை பிடிச்சி இழுக்க கான்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ இந்த ஆக்டின் தான் இது ஐ பேண்டு. இந்த ஆக்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் என்ன காம்பவுண்ட் சொன்னால் எஃப் ஆக்டின் இருக்கும். இந்த எஃப் ஆக்டின்குள்ளே நிறைய ஜி ஆக்டின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜி ஆக்டின் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் ட்ரோப்போமயோசின் இருக்கும். இந்த ட்ரோப்போமயோசின்குள்ளே ட்ரோப்போனின் இருக்கும். இந்த ட்ரோப்போனின் என்ன இருக்குன்னா டிசிஐன்னு 3 ட்ரோப்போனின் இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தெளிவாக போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி இருக்கும். ஒரு ஆக்டின் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன போட்டு காட்டுறேன்னா எஃப் ஆக்டின். இந்த எஃப் ஆக்டின் தான் சரி. இப்போ இப்படி போட்டு காட்டுறது எஃப் ஆக்டின். இது வந்து ஜி ஆக்டின். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது முழுசாக சேர்ந்தது தான் எஃப் ஆக்டின். அப்போ மோனோமர் ஆஃப் எஃப் ஆக்டின்னா அது ஜி ஆக்டின். ஒன்று இருக்கிறது எஃப் ஆக்டின், மொத்தமாக இருக்கிறது சரி ஒன்று இருக்கிறது ஜி ஆக்டின், மொத்தமாக இருக்கிறது எஃப் ஆக்டின். அடுத்தது எப்படி இருக்கும்னா ஒரு இன்னொன்று இந்த கலரில் போடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்படி இது அப்படி எப்படி சொல்கிறது, இது எப்படி போணுச்சு? இப்படி தானே போணுச்சு. இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒன்று 2 கோடு போணுச்சா? இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதே மாதிரி இன்னும் 2 போகும். எப்படின்னா அதே மாதிரி இது கூடவே இன்னும் 2 போகும். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சிம்பிளாக போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது சிம்பிளாக போகிறதில்ல. இதுதான் வந்து ட்ரோப்போமயோசின். இப்படி போகிறது வந்து ட்ரோப்போ
மயோசின். அந்த ட்ரோப்போமயோசின்குள்ளே ஒரு 3 அட்டாச்சாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்டாச்சாக இருக்கும். ஒன்று எப்படின்னா, ஒன்று இங்கே அட்டாச்சாக இருக்கும், இன்னொன்று சென்டரில் இருக்கும், இன்னொன்று இங்கே அட்டாச்சாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இந்த கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரோப்போனின். இந்த ட்ரோப்போனினில் இப்போ நம்ம ஆக்டின் அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ட்ரோப்போனின் ஐ. இங்கே இருக்கிறது இந்த ட்ரோப்போமயோசின் அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது ட்ரோப்போனின் டி. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரோப்போனின் சி. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கால்சியம் ரிலீஸ் ஆகுது. எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? கால்சியம் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிலீஸ் ஆகுது. மயோஃபைபரில் கால்சியம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிலீஸ் ஆகுது. அந்த கால்சியம் என்ன பண்ணுன்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிக்கும். இங்கே அட்டாச் ஆகிட்டு இது பிடிச்சி வெளியே இழுக்கும். இப்படி வெளியே இழுத்துச்சுன்னா என்னாகும்? இந்த ட்ரோப்போனின் ஐ ரிலீஸ் ஆகிடும். இந்த ட்ரோப்போனின் ஐ ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஆக்டின் எஃபெக்ட், அந்த ஆக்டினில் தான் மயோசின் பைண்டிங் சைட் இருக்கும். மயோசின் ஹெட்டு பைண்டிங் சைட்டு இருக்கும். ஓகேங்களா? எந்த ஹெட்டு? இந்த ஆக்டின் பைண்டிங் சைட் மயோசின் இருக்குது பார்த்தீங்களா, மயோசினில் ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும், ஆக்டினில் மயோசின் ஹெட் பைண்டிங் சைட் இருக்கும். இது ரெண்டும் போய் அட்டாச் ஆகும் இங்கே. இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்? ஏடிபி கொடுத்தா இது ஆக்டிவேட் ஆகும். கால்சியம் ரிலீஸ் பண்ணால் இது ஆக்டிவேட் ஆகும். அதாவது மறைச்சிருக்கிற ஐங்கிறது மறைச்சிருக்கும் எதை? இந்த ஆக்டிவ் சைட்டை. ஓகேங்களா? அதை வந்து இது கால்சியம் வந்து பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடும். அப்போ வந்து ஓப்பன் ஆகும், ஒன்று அட்டாச் ஆகும். இப்படி தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம தெளிவாக கீழே பார்க்க போகிறோம். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இது எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆக்டின் தின் ஃபிலமெண்ட்டும் மேட் அப் ஆஃப் 2 ஃபிலமெண்டஸ் ஆக்டின்ஸ் ஹெலிக்கலி ஓன் டு ஈச் அதர். ஒன்றா சுற்றி இருக்கிறது 2 ஃபிலமெண்டஸ் ஆக்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபிலமெண்டஸ் ஆக்டின்குள்ளேயும் நிறைய ரவுண்டாக இருக்கும். அதுதான் எஃப் ஆக்டின், குளோபுலர் ஆக்டின் சொல்கிறாங்க. 2 ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் அனதர் ப்ரோட்டீன். இது கூடவே இன்னும் ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கும். அது அனதர் ப்ரோட்டீன். என்ன ப்ரோட்டீன்னா ட்ரோப்போமயோசின் அட்டாச் இருக்கும். ரன்ஸ் க்ளோஸ் டு எஃப் ஆக்டின்ஸ் த்ரூ அவுட் இட்ஸ் லென்த். அது ஃபுல்லாக போகும். காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ட்ரோப்போனின் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆன் ட்ரோப்போமயோசின். இன்னும் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் 3 ட்ரோப்போமயோசின் அட்டாச் இருக்கும் ட்ரோப்போனின். அந்த ட்ரோப்போனின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்க்ஸ் த ஆக்டிவ் பைண்டிங் சைட்ஸ் ஃபார் மயோசின் அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் இருக்கிற, அதாவது ஆக்டின் ஃபிலமெண்ட்னா இது இந்த தின் ஃபிலமெண்ட் ஐ பேண்டு. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? மயோசின் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதான் மயோசின் சைட்டுன்னு சொல்கிறாங்க, ஆக்டிவ் பைண்டிங் சைட்டு. அதை வந்து மறைச்சிருக்கும். இது ட்ரோப்போனின் ஐ பர்டிகுலர் சொல்ல போனால். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ட்ரோப்போனின் ஐயை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ட்ரோப்போனின் எப்போ ரிமூவ் பண்ணுறது? அதை வந்து மறைச்சிருக்கிறது எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, கால்சியம் கொடுத்தா இந்த ட்ரோப்போனின் கால்சியம் அட்டாச் ஆகிட்டு மறைச்சிருக்கிறத வெளிப்படையாக ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த மயோசின் வந்து ஆக்டின் கூட அட்டாச் ஆகலாம். எங்கே அட்டாச் ஆகலாம்? மயோசின் அட்டாச் ஆகிற சைட் இது ஒரு ஆக்டிவ் பைண்டிங் சைட்டு, ஆக்டின் ஃபிலமெண்ட். அங்கே அந்த மயோசினில் வந்து என்ன சைட் இருக்கும்னா ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். ஸோ ஈச் மயோசின் திக் ஃபிலமெண்ட் இஸ் ஆல்சோ ஏ பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன். என்ன மாதிரி மெனோமெரிக் ப்ரோட்டீன்ஸ் தனித்தனியாக மியூரோமயோசின் இருக்கும். அந்த மியூரோமயோசினில் திக் ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ 2 பார்ட்ஸ் இருக்குது மியூரோமயோசினில். குளோபுலர் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம். ஒரு ஹெட்டு, ஒரு சின்ன ஆர்ம் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய டைல் இருக்கும். இந்த டைலை வந்து எல்எம்எம்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்டையும் ஷார்ட் ஆர்மையும் ஹெவி மியூரோமயோசின் சொல்லுவாங்க. இந்த டெய்லுங்கிறது லைட் மியூரோமயோசின் சொல்லுவாங்க. இந்த ஹெவி மியூரோமயோசின் வந்து ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் இருக்கிறது. ப்ரொஜெக்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், வெளியே நீட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி அது கிராஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குளோபல் ஹெட் இஸ்னா ஆக்டிவ் ஏடிபிஎஸ் என்சைம். இந்த ஹெட்டில் வந்து ஒரு ஏடிபிஎஸ் என்சைம் இருக்கும், ஏடிபி பைண்டிங் சைட்டு. அதே மாதிரி ஏடிபி பைண்டிங் சைட்டு, அப்புறம் ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் ஆக்டின். பாருங்கள், ஆக்டின் பைண்டிங் சைட்டு இங்கே தான் இருக்குது. இது என்ன பண்ணோம்? நம்ம இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த மயோசின் சைட்டு இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் அது கூட அட்டாச் ஆகி தான் கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. பாருங்கள், 3 இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து ஆக்டின் கூட அட்டாச் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து ட்ரோப்போமயோசின் அட்டாச் ஆகிருக்கும், இன்னொன்று தான் ஃப்ரீயாக இருக்குது ட்ரோப்போனின் சி. இங்கே தான் கால்சியம் அட்டாச் ஆயிரும். இப்போ இங்கே வந்து கால்சியம் அட்டாச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இதை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுரும். அப்போ என்ன ஆச்சும்? இங்கே தான் பைண்டிங் சைட் இருக்குது பார்த்தியா, அந்த பைண்டிங் சைட்டை இதுக்கு மயோசின் ஹெட் அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு. எந்த மயோசின் ஹெட்டு இங்கே இருக்கிறதுப்பா? இதுதான் ஆக்டின் சைட். இதுதான் அட்டாச் ஆகும் அங்கே போயிட்டு. இது மயோசின், இது ஆக்டின். இப்போ இந்த மயோசின் என்ன இருக்குது? ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குது. இதுவும் அட்டாச் ஆகிக்கும். இந்த ஆக்டின் பைண்டிங் சைட் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, ஏடிபி வந்து பைண்ட் ஆகும்போது இங்கே வந்து ஏடிபி பைண்ட் ஆகும். ஸோ ஏடிபி போயிட்டு பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஏடிபி ப்ளஸ் பிஐ கிடைக்கும். அதனால் பைண்ட் ஆகி ஃபார்ம் ஆகும். 2 லிங்க் ஆகி இப்போ இது வந்து பிடிச்சி உடனே இது பிடிச்சி இப்படி இழுத்து விடும். அந்த பக்கம் இழுத்து விட்டுனா கான்ட்ராக்ட் ஆகும், நம்ம பார்ப்போம். ஸோ அதான் கிராஸ் ஆம். இது வந்து கிராஸ் ஆம் ஹெச்எம்எம்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லுங்கிறது எம்எம்எம்னு சொல்லுவாங்க, எல்எம்எம் லைட் மியூரோமயோசின் சொல்லுவாங்க. இது ஒன்று தான் ஜிஏ, குளோபுலர் ப்ரோட்டீன். இது இந்த ரவுண்டாக மொத்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எஃப் ஆக்டின். ரெண்டு இருக்குது. ட்ரோப்போமயோசின் 2 இருக்குது. இந்த கயிறு மாதிரி இருக்கிறது 2. ட்ரோப்போனின் அங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் 3. இதுதான் கான்செப்ட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் கான்ட்ராக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதீசிஸ். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்றாங்க, தியரி என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்ஷன் மசில் ஃபைபர் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்லைடிங் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் ஓவர் திக் ஃபிலமெண்ட். ஐ பேண்ட் ஓவர் திக் ஃபிலமெண்ட், இந்த திக் ஃபிலமெண்ட் இது வந்து இதுக்கு மேலே ஸ்லைடிங் ஆகும், இப்படி போயிட்டு போயிட்டு வரும். அப்போ வந்து இதனுடைய லென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகும், இதனுடைய லென்த்து சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் இனிஷியேட்டட் பை அ சிக்னல் சென்ட் பை சிஎன்எஸ். இப்போ சிஎன்எஸ்லேருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சிஎன்எஸ்லேருந்து நியூரானுக்கு போகும், நியூரான் வந்து மோட்டார் நியூரானுக்கு போகும். ஓகேங்களா, மோட்டார் நியூரான் என்ன பண்ணோம், போய் சிக்னல் கொடுத்தோடனே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஜங்ஷனில் போயிட்டு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் ரிலீஸ் பண்ணும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கால்சியம் ரிலீஸ் பண்ணும். அப்புறம் ஏடிபி ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் போயிட்டு இப்போ ஏடிபி எங்கே பைண்ட் ஆகும், மயோசினில் பைண்ட் ஆகும். கால்சியம் எங்கே பைண்ட் ஆகும், ட்ரோபோனின். ட்ரோபோனின் எங்கே இருக்குது, ஆக்டினில் இருக்குது. ரெண்டு பைண்ட் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி விட்ரும், ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். அப்போ என்ன பண்ணுவோம், மயோசின் ஹெட் போய் அட்டாச் ஆனவுடனே பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும், பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகணுன்னே என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா புல் பண்ணும், புல் பண்ணோடனே ஒரு பக்கம் வந்துடும். அப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆச்சுன்னா ஏடிபி தனியாக போயிடும், கால்சியம் தனியாக போயிடும். மறுபடியும் என்ன பண்ணும், கால்சியம் ஏடிபி ரிலீஸ் ஆகும், மறுபடியும் அட்டாச் ஆகும், மறுபடியும் சுற்றிட்டே இருக்கும். இப்படி தான் பிடிச்சி வச்சு இழுக்கிறது. இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட் எங்கே இருக்குது, இப்போ ஏடிபி ரிலீஸ் ஆனால் ஏடிபி பிஐயாக மாறிடும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அட்டாச் ஆயிடுச்சு. இங்கேயும் கால்சியம் போயிட்டு இங்கே அட்டாச் ஆகிடனே அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ மயோசின் ஏடிபி அட்டாச் ஆயிடுச்சு, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பிடிச்சி இழுக்கிறது, அப்படி பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து வச்சுன்னா கான்ட்ராக்ஷன் ஆகுது, ஸ்லைடிங் ஃபீல் ரொட்டேஷன் ஆகுது. மறுபடியும் பிரேக் ஆகும். எப்போ ஏடிபி பிஐ வந்து ஏடிபியாக மாறிச்சும், இதுவும் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் இந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கான்ட்ராக்ட் பண்ணும். சிஏ ப்ளஸ் ப்ளஸ் எவ்வளோ நேரம் இருக்கும், கால்சியம் எவ்வளோ நேரம் இது கூட அட்டாச் ஆகுதோ அந்தளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். சிக்னல் நின்றுச்சுன்னா சிஏ ப்ளஸ் ப்ளஸ் நின்றும், ரிலீஸ் ஆகுறது. ஓகேங்களா, சிக்னல் இருக்க வரைக்கும் ரிலீஸ் ஆகும். A motor neuron along with muscle fibers connected to it constitute a motor unit. Motor unitனா ஒரு மசில் ஃபைபர் இருக்கும், ஒரு மோட்டார் நியூரான் இருக்கும். இது ரெண்டு இருக்கிறது தான் மோட்டார் யூனிட். இந்த மசில் ஃபைபருக்கும் நியூரானுக்கு இருக்க ஜங்ஷன் தான் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அங்கே வந்து சிக்னல் பாஸ் ஆனால் தான் இங்கே மசில் ஃபைபருக்குள்ளே இருக்க சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்து சிஏ ப்ளஸ் ப்ளஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெமா ஆஃப் த மசில் ஃபைபர். சார்கோலெமானா அந்த மசில் பண்டில் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற மசில் ஃபைபர் இருக்கும். அந்த மசில் ஃபைபர் சுற்றி இருக்கிறது தான் சார்கோலெமா. அங்கே தான் நியூரான் அட்டாச் ஆகும். அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஒரு மோட்டார் எண்டு பிளேட்னு சொல்லுவாங்க. கடைசி எண்ட் ஆகிறது அங்கே தான். நியூரல் சிக்னல் ரீச்சிங் த ஜங்ஷன். இங்கே நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு வந்து ஒரு நியூரல் சிக்னல் வந்து சிஎன்எஸ்லேருந்து நம்ம பிரெயின்லேருந்து வருது. ஸோ வரும்போது நியூரல் டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும், அசில் கோலனுங்கிறது, விச் ஜெனரேட்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த சார்கோலமா. இங்கே வந்து பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணுறோம். இந்த சார்கோலமாவில் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆனால் சார்கோலமாக்குள்ள தான் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, அதிலிருந்து சிஏ ப்ளஸ் ப்ளஸ் ரிலீஸ் ஆகும். This spreads through the muscle fiber, causes the release of calcium ions into the sarcoplasm. Increases CA++ level leads to binding of calcium with a subunit of troponin. அப்போ CA++ இன்க்ரீஸ் என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு ட்ரோப்போனின் 3 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ட்ரோப்போனின் சி கூட கால்சியம் பைண்ட் ஆகி இந்த ஆக்டிவ் சைட்டை ஓப்பன் ஆகிடும். ஆக்டிவ் சைட் ஃபார் மயோசின் சைட்டை ஆக்டினில் ஓப்பன் பண்ணி விட்றோம். ஸோ ட்ரோப்போனின் ஆன் ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் அட்டாச் ஆகி thereby removing the masking of active sites for myosin on the ஆக்டினில் ரிமூவ் பண்ணி விட்றோம். அப்போ இந்த மயோசின் என்ன பண்ணோம், இந்த மயோசின் வந்து யூட்டிலைசிங் தி எனர்ஜி ஃப்ரம் ஏடிபி ஹைட்ரோலிசிஸ், மயோசின் ஹெட் நவ் பைண்ட்ஸ் டு எக்ஸ்போஸ் தி ஆக்டிவ் சைட் ஆன் ஆக்டின் டு ஃபார்ம் கிராஸ் பிரிட்ஜ். ஸோ உடனே போய் இந்த மயோசின் இருக்கிற இங்கே ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டின் இருக்கும், இங்கே மயோசின் சைட் இருக்கும், ரெண்டு அட்டாச் பண்ணிக்கி ஹெட் பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகணுன்னே திஸ் புல்ஸ் த அட்டாச்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் டுவர்ட் த சென்டர் ஆஃப் ஏ பேண்ட். ஏ பேண்ட் எப்படி இருக்குன்னா, ஐ பேண்ட் எப்படி இருக்குன்னா, இப்படி அட்டாச் ஆகி பிடிச்சி இங்கே இருக்கும் சென்டருக்கு. அப்போ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் கான்ட்ராக்ஷன். அப்போ இசட் பேண்டு கான்ட்ராக்ட் ஆகும், புல் பண்ணும். இதுதான் நம்ம வேலை. இங்கே ஸ்லைடிங் ரொட்டேஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த கான்செப்ட். ஸோ த இசட் லைன் அட்டாச் டு திஸ் ஆக்டின்ஸ் ஆர் ஆல்சோ புல்டு இன்வர்டு, உள்ளார பிடிச்சி இருக்கிறாங்க, காசிங்க ஷார்டனிங் ஆஃப் த சார்கோமியர். இசட் லைன் இன்னும் 2 இசட் லைன் நடுவில் தான் சார்கோமியர். அப்போ சார்கோமியர் லென்த்து குறையும், சின்னதாக மாறும். ஓகேங்களா, ஸோ கான்ட்ராக்ஷன் அப்போ நடக்கும். இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த எபோவ் ஸ்டெப்ஸ் தட் டியூரிங் ஷார்டனிங் ஆஃப் த மசில் ஷார்டனிங் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் ஆகும். ஐ பேண்டோட லென்த் ரெடியூஸ் ஆகும், ஏ பேண்டு சேம் லென்த்து தான் இருக்கும். த மயோசின் ரிலீஸ்டு ஏடிபி, அந்த மயோசின் வந்து ஏடிபியும் பிஐ ரிலீஸ் பண்ணிடும், கோஸ் பேக் டு இட்ஸ் நார்மல் ஸ்டேட்டு. ஸோ ஏடிபியும் பிஐ ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இது என்ன பண்ணும், திரும்பி ஏடிபிஎஃப் அமைய வெளியே போயிடும். அப்போ மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, இதுதான் நார்மல் ஸ்டேட்டு. மறுபடியும் ஏடிபி யூஸ் ஆனிச்சு, மறுபடியும் அப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு. என் நியூ ஏடிபி மறுபடியும் பைண்ட் ஆச்சு, மறுபடியும் கிராஸ் பிரிட்ஜ், அதாவது ஏடிபியை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா ஏடிபி ஃபார்ம் ஆயிடுச்சு, கிராஸ் பிரிட்ஜ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு. மறுபடியும் இந்த ஏடிபி மறுபடியும் யூஸ் ஆனிச்சு, மயோசின் கேட் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு, ஏடிபியை ஏடிபி ப்ளஸ் பிஐயை உடச்சிது அப்படின்னா மறுபடியும் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா மறுபடியும் பாருங்கள், இங்கே வந்து மறுபடியும் ஏடிபி பிஐ உடச்சிருச்சு, ஏடிபியை
ஏடிபியை உடச்சிருச்சு, மறுபடியும் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் இருக்கும், மறுபடியும் ஏடிபி ரிலீஸ் பண்ணி ஏடிபியை ரிலீஸ் பண்ணிருச்சு, வேஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட், மறுபடியும் திரும்பி வருது. ஸோ இப்படி தான் சர்க்குலர் ரொட்டேட்டாக இருக்கும். ஆஸ் லாங் அஸ் கால்சியம் வந்து இருக்கிற வரைக்கும் இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக்கேஜ் இஸ் ரிப்பீட்டட் காசிங் ஃபர்தர் ஸ்லைடிங், மறுபடியும் ஸ்லைட் பண்ணி எழுதிட்டே இருக்கும் கான்ட்ராக்ஷன். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் த Ca++ ions are pumped back to the sarcoid cisternae ரிசல்ட்டிங் இன் மாஸ்கிங் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். Ca++ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ப்ரொப்போனின் வந்து ஓப்பன் பண்ணி விட்ரும் அந்த மாஸ்கிங் சைட்டை எங்கே ஆக்டினில். அதனால் அது ஓப்பன் பண்ணியிருக்கிற வரைக்கும் அட்டாச் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் Ca++ காணாமல் போச்சுன்னா இந்த ட்ரொப்போனின் என்ன பண்ணும், மாஸ்கிங் சைட்டை க்ளோஸ் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணும், அட்டாச் பண்ண முடியாது மயோசின் எண்டுனால. அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். திஸ் காசஸ் த ரிட்டர்ன் ஆஃப் அப்போ வந்து மாஸ்கிங் ஃபிலமெண்ட் வந்து கால்சியம் கம்மியாயிருச்சு, சர்க்கரை பிளஸ் சிஸ்டர்னேக்குள்ளே மறுபடியும் ரெட்டிகுலம் தான் சிஸ்டர்னே, அது ரெட்டிகுலமுக்குள்ளே அப்படி இருக்கிறதா சிஸ்டர்னே, அதுக்குள்ளேயே மறுபடியும் போயிருச்சு அப்படின்னா Ca++ குறைஞ்சிருச்சு. இப்போ Ca++ குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இசட் லைன் மறுபடியும் நார்மலுக்கு ரிப்பீட் ஆகிடும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு, அதை ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த ரியாக்ஷன் டைம் ஆஃப் ஃபைபர்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதோட சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஃபைபரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டட் ஆக்டிவேஷன் ஆஃப் மசில்ஸ் கேன் லீட் டு, மறுபடியும் ஒரு மசில் வந்து நீ வேகம் நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு முட்டி வலி வரும். எதனால்னா ஒரு மசில் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் நடக்கும். ஏரோபிக் கிளைக்கோடன் பிரேக்கேஜன்னா நம்ம குளுக்கோஸ் கிடைக்கும், ஏடிபி கிடைக்கும். ஏரோபிக்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். அனரோபிக்னா நீங்கள் வந்து ஆக்சிஜனே இல்லாமல் ஒரு மசில் ஃபைபர் வந்து வேலை செஞ்சுட்டுச்சுன்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் நம்ம ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன்ஸ்லேயே, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் கிளைகோலிசிஸில். ஸோ அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபேட்டிக் இருக்கும், அது இழுத்து பிடிச்சின்னு சொல்கிறாங்களே ஃபேட்டிக், அது மாதிரி மசில் கண்டென்ட்ஸ் ரிட். அதே மாதிரி இது வந்து வேறு டாபிக், மயோகுளோபின் ஒன்று இருக்குது. ஒரு டிஷ்யூவில் மயோகுளோபின், இது ரெட் கலர் பிக்மெண்ட் நான் வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் மயோகுளோபின் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏரோபிக் மசில்ஸ். இதே ஒரு டிஷ்யூவில் வந்து மயோகுளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சு, இது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருந்துச்சுன்னா அது அனரோபிக் மசில்ஸ். அப்படின்னா அது ஒயிட் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. மயோகுளோபின் அதிகமாக தான் ரெட் ஃபைபர்ஸ். மயோகுளோபின் அதிகமாக தான் ஏரோபிக் என்ன சொல்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சார்கோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மயோகுளோபின் கண்டென்ட்ஸ் ரெட் கலர்டு ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் கால்டு மயோகுளோபின், மசிலுக்குள்ளே இருக்கும். ஸோ மயோகுளோபின் கண்டென்ட் இஸ் ஹை இன் சம் ஆஃப் த மசில்ஸ், அதனால் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதனால் அது ரெட் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் ஃபைபர்ஸ் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் வேலை செய்யறதுக்கு, ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, விச் கேன் யூட்டிலைஸ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டோர்ட் இன் தம். ஏன்னா மயோகுளோபினில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆக்சிஜன் எடுத்து ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிக்கும். இந்த மசில்ஸ்லாம் வந்து ஏரோபிக் மசில்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்னொரு மசில் இருக்குது, அங்கே மயோகுளோபின் கம்மியாக இருக்கும், லெஸ் குவான்டிட்டி ஆஃப் மயோகுளோபின், அதனால் ஒயிட்டிஷாக இருக்கும், அதனால் அது வெறும் ஒயிட் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ மைட்டோகாண்ட்ரியும் கம்மியாக இருக்கும், அதில் கம்மியாக இருக்கும். பட் அமௌண்ட் ஆஃப் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமாக இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அனரோபிக் ப்ராசஸ், வித்தவுட் ஆக்சிஜன் வச்சு தான் உயிர் வாழலாம். ஏன்னா மயோகுளோபின் கம்மியாக இருக்கா, மயோகுளோபின்லாம் அதுதான் ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் கம்மியாக இருக்கிறதுனால அனரோபிக் ப்ராசஸ் இருக்கும் ஒயிட் ஃபைபர்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் ஸ்கெல்டல் சிஸ்டம். ஸ்கெல்டல் சிஸ்டம்னா மொத்தம் உடம்புல 206 போன்ஸ் இருக்குது. அந்த போன்ஸ்னால் எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஸ்கெல்டல் சிஸ்டம். அப்புறம் ஜாயிண்ட், அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கெல்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் அண்ட் கார்ட்லேஜஸ். ஸ்கெல்டல் சிஸ்டம்னாலே போனும் இருக்கும், கார்ட்லேஜ் இருக்கும். கார்ட்லேஜ்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக இருக்கிறது, அதுக்குள்ளே வந்து இது இருக்கும், அதாவது கான்ட்ராக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், கான்ட்ராக்டின் சால்ஸ் இருக்கும். இங்கே போனில் கால்சியம் சால்ஸ் இருக்கும். இங்கே கான்ட்ராக்டின் சால்ஸ்னால் சாஃப்ட் ப்ளையபிள் மேட்ரிக்ஸ்னால் மூவ் பண்ணக்கூடியது. இப்போ கார்ட்லேஜ்னால் நம்ம பின்னாக இருக்குது, காதில் வந்து அந்த பின்னாக இருக்குது தெரியுங்களா, காதில் அந்த காது மூக்கில் இருக்கிறது, மூக்கில் உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கார்ட்லேஜ். அங்கே இருக்கிறதுலாம் கார்ட்லேஜ் போன், அதெல்லாம் கான்ட்ராக்டின் சால்ஸ் இருக்கும். இதே வந்து ஹார்டாக இருக்கிறதுலாம் கால்சியம். நம்ம ஃபீமரு, தை, எலும்பு, இந்த ஸ்டெர்னம், ரிப்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்ட் போனு, அதெல்லாம் கால்சியம் சால்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பெரிய ஜா போனு, அதுக்கெலாம் வந்து இதுதான் தேவை, போன் தான் தேவை. கார்ட்லேஜுங்க ரெண்டுமே ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ தான், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. கார்ட்லேஜுங்கிறது சாதாரண மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இன் ஹியூமன் பீயிங்ஸ் மொத்தம் 206 போன்ஸ் இருக்குது. அப்புறம் சில கார்ட்லேஜஸ் இருக்குது, கார்ட்லேஜஸ் இன்க்ளூட் ஆகாது போன்ஸ்குள்ளே. ஸோ 206 போன்ஸ் இருக்குது. அந்த போன்ஸை மொத்தம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ போன்ஸ் வந்து 206 இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்சியல் போன் ஒன்று, அப்பண்டிகுலர் போன் ஒன்று. அப்பண்டிகுலர்னால் சைடில் இருக்கிறது, ஆக்சியல்னால் நேராக இருக்கிறது. நேராக இருக்கிறது என்ன இருக்குது, ஸ்கல் இருக்குது. ஆக்சியல்னா ஒரு ஹியூமன் பாடி இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேராக இருக்கிறது என்னது, ஸ்கல்லு. அப்புறம் அப்டமனில் என்ன இருக்கிறது, வெர்டிப்ரா இருக்குது. அப்புறம் ரிப்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்பண்டிகுலர் என்ன இருக்குது, லிம்ஸ், 2 ஹேண்ட் இருக்குது, 4 லிம்னு சொல்லலாமா. அப்புறம் 2 ஹைண்ட் லிம்பு கீழே இருக்கிறது, லெக் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் இருக்குது நம்ம இதில். இப்போ ரிப்ஸ்னா ஸ்டெர்னம் இருக்கும், மீதி ஆக்சியமில் இருக்குது ஃபுல்லாக. ஸ்டெர்னமு, ஹையாய்டு போனு, இது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ தனித்தனியாக பிரித்து பார்ப்போம், ரெண்டுலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சியலில் 80 போன் இருக்குன்றாங்க, இங்கே சம்திங் இருக்குன்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்தா 206 இருக்குன்றாங்க. பார்ப்போம்.
So axial skeleton comprises 80 bones distributed along the main axis of the body. Skull, vertebral column, sternum, ribs constitute the axial skeleton. ஸ்கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் போன் இருக்குது. என்னென்னா தலை கிரேனியம் இருக்குது, அப்புறம் ஃபேஸ் மண்டவோட கிரேனியம் ஃபேஷியலில் இருக்குது. ஃபேஷியலில் மொத்தம் 14, கிரேனியமில் 8 போன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, கிரேனியல் போன்ஸில் 8 போன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஷியல் கிரேனியல் ரெண்டுமே சேர்த்து 22 போன் இருக்குது. ஓகேங்களா. கிரேனியல் போன்ஸ் 8 இருக்குது. தே ஃபார்ம் த ஹார்ட் அவுட்டர் ப்ரொடக்டிவ் அவுட்டர் கவரிங் கிரேனியம் ஆர் த பிரெயின் சொல்லுவாங்க. இப்போ பிரெயினுக்கு கவர் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறது 8 போன் கனெக்டாக இருக்கும். இந்த ஃபேஷியல் ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் 14 skeletal elements ஃபார்ம் த ஃப்ரண்டல் பார்ட் ஆஃப் த ஸ்கல். இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறது ஃபேஷியல் போனு. இங்கே டெம்பரல் போனு, இந்த ஆக்சிபிள் போன்லாம் கிரேனியத்துக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட்லாம் மூவ் ஆகாது. 2-3 போன் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்லாம் இருக்குது நம்ம மண்டபத்தில், அது மூவ் ஆகாது. அதுதான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஸ்கல்லும் இந்த ஃபேஸிங் அந்த வெர்டிபிளா கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கனெக்ட் இருக்குது ஆக்சிபிட்டல் காண்டில் இருக்குது. இந்த 2 காண்டில் இருக்கும், 2-3 நீட்டிட்டு இருந்தால் அது பேர் காண்டில்னு சொல்கிறாங்க. அதுதான் வெர்டிபிள் காலம் கூட கனெக்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுதான் மேண்டிபிள், லோயர் ஜா கீழ் பகுடு, இது மேல் பகுடு மேக்ஸில்லா, மூக்கு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மேண்டிபிளுக்கும் கீழே கழுத்துக்கு முன்னாடி ஒரு 2 போன் இருக்கும். நம்ம சூசைட் பண்ணிட்டோம்னா இதுதான் உடையும். இதுதான் ஹையாய்டு போனு. அதாவது தூக்க மாட்டுறாங்களே அங்கே உடையிற போன் இதுதான் ஹையாய்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரக்கேக்கு மேலே இருக்கும், இதுதான் ஹையாய்டு போன். இந்த ஹையாய்டு போன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஷியல் ரீஜனில் 14 இருக்குது, அதில் 8 போன் இருக்குது. 8 14 22 வந்துருச்சா. ஸோ ஸ்கல்லில் வந்து நம்ம ஆக்சியலில் பார்த்துட்டு வரோம். ஆக்சியலில் ஸ்கல்லில் கிரேனியம் இருக்குது, ஃபேஷியல் போன் இருக்குது 8, இங்கே 4, மொத்தம் 22 வந்துருச்சு. ஸோ 8 14 22 வந்துருச்சு. ஸோ சிங்கிள் யூ ஷேப்டு போன் கால்டு ஹையாய்டு போன் இருக்குது. எங்கன்னா பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி ஹையாய்டு போன் இருக்குது. அண்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் இந்த ஸ்கல்லுக்குள்ளேயே வந்துடும். அதுவும் ஈச் மிடில் இயர் கண்டென்ட்ஸ், ஒவ்வொரு காதுக்குள்ளேயும் 3 சின்ன சின்ன போன் இருக்குது, மேலியஸ், இன்கஸ், ஸ்டாப்பின்னு சொல்லிட்டு. இதுதான் காது கேட்கறதுக்கு யூஸ் ஆகிறது. அது இயர் ஆசிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இயர் ஆசிக்கல்ஸில் 3 போன் இருக்குது, ஹையாய்டு போனில் 1 இருக்குது. 2 இயர் ஆசிக்கல் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஹையாய்டு ஒரு டைம்ஸ் தான் இருக்குது, ஃபேஷியல் போன் ஒரு டைம் தான் இருக்குது. 2 இயர் இருக்கிறதுனால 3 × 2 6ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஸ்கல் ரீஜன் ஆர்டிகுலேட்ஸ் வித் த சுப்பீரியர் ரீஜன் ஆஃப் த வெர்டிபிள் காலம். இந்த ஸ்கல்லுக்கும் பாருங்கள், ஸ்கல் எப்படி இருக்குன்னா ஆக்சிபிள் காண்டில் 2 இருக்கும், அதுதான் வந்து சுப்பீரியர் ரீஜன். அதுதான் வந்து 2 ஆக்சிபிள் காண்டில்ஸ் இருக்குது. வெர்டிபிள் காலம், இந்த வெர்டிபிள் காலம் இருக்குல்ல, இதுவும் அந்த ஸ்கல்லும் அட்டாச் இருக்கிறதுக்கான 2 ஆக்சிபிள் காண்டில் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிள் காலம். வெர்டிபிள் காலம் இஸ் ஃபவுண்ட் பை 26 சீரியலி அரேஞ்ச் யூனிட்ஸ் கால்டு வெர்டிபிரா டிஸ் டார்சலி பிளேஸ்னா பின்னாடி இருக்குது முதுகில். வென்ட்ரல்னா வயிறு பகுதி, பின்னாடி இருக்கிறது முதுகு பகுதி. ஸோ வெர்டிபிள் காலமில் 26 போன் இருக்குது. வெர்டிபிள் காலமில் 26 போன் இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த 26 போன் வந்து ஒரு 5ஆக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல்லோட பேஸ்லேருந்து கன்ஸ்டியூட் த மெயின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ட்ரங்க்னா நம்ம மெயின் ஃப்ரேம் ஒர்க் அதுதான். ஈச் வெர்டிபிரா ஹேஸ் ஏ சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன். ஸோ வெர்டிபிராவில் சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்பைனல் கார்டு போகும். ஓகேங்களா. அதான் நியூரல் கேனல்லாம் ஒரு வாட்டர் இருக்கும், அதுக்குள்ள தான் ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ் இருக்கும். த்ரோ விச் ஸ்பைனல் கார்டு பாசஸ். ஃபஸ்ட் வெர்டிபிரா பேர் அட்லஸ், செகண்ட் வெர்டிபிரா அதெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அட்லஸ் ஃபஸ்ட்டு சும்மா நேம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்டிகுலர்ஸ் வந்து ஆக்சிபிட்டல் காண்டில்ஸ். அட்லாஸ் இங்கே இருக்கிறது தான் ஆக்சிபிட்டல் காண்டில் 2 இருக்குது சொன்னோம்ல ஸ்கல்லில், அது கூட அட்டாச் ஆகிருக்கும். இந்த வெர்டிபிள் காலம் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு செர்விக்கல். பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிறது கழுத்து பகுதியில் இருக்கிறது செர்விக்கல், 7 இருக்கும், 7 வெர்டிபிரேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தொராசிக்கு நம்ம ரிப்ஸ் பக்கம் இருக்கிறது 7, அது வந்து தொராசிக் வந்து 12 இருக்குது. ஓகே. லம்பாருக்கு 5, நம்ம கிட்னி அந்த வயிற்று பகுதி இருக்குல்ல, இந்த குடல் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அங்கே 5 இருக்குது. அது கீழே வந்து சேக்ரம் வந்து ஒரு 5 சேர்த்து ஒன்றா ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. 5 இருக்கும், அது ஃபியூஸ் ஆகிடுச்சு 1ன்னு வச்சுக்கோங்க. காக்கிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 சேர்த்து 5 ஃபியூஸ் ஆகிருக்கும், 1 2 1 சில டைம்ஸ். ஆனால் 1 ஃபியூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை வச்சுக்கு 26 இருக்கான்னு பாருங்கள். 7 ப்ளஸ் இது என்னப்பா 12, 19, 24, 25, 26 26 வந்துச்சா. ஓகே. வெர்டிபிள் காலம் 26 போன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். நம்பர் ஆஃப் சர்க்கிள் வெர்டிபிளா இஸ் 7 இன் ஆல்மோஸ்ட் எல்லா மேமல்ஸ்லையும், இன்க்ளூடிங் மேமல்ஸ்லையும் 6 தான் இருக்கும். வெர்டிபிள் காலம் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. இந்த வெர்டிபிள் காலம் இருக்கிறனால தான் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. சப்போர்ட்ஸ் த ஹெட் நேரம் நிற்க வைக்கிறது, ரிப்ஸ் அட்டாச் பண்ணுறது, ஒரு பின்னாடி இருக்கிற முதுகில் இருக்கிற மசில்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறதுக்குலாம் வெர்டிபிள் காலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெர்னம் இஸ் ஏ ஃப்ளாட் போன் இன் த வென்ட்ரல் மிட்லைன் ஆஃப் த தொராக்ஸ். ஸ்டெர்னம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ஸ் இருக்கும், ரிப்ஸில் சென்ட்ரல் போயிருந்தா ஒரு ஸ்டெர்னம் இருக்கும். ஸோ ஸ்டெர்னம் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஸ்டெர்னம் ஒன்று இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெர்னம் தான் வந்து போன் மேலே இருக்கும், நம்ம பிளட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அங்கே தான். அதாவது 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. 2 பேர் இருக்குன்னா இதான் பாருங்கள், இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வெர்டிபிள் காலம் இருக்குது, முன்னாடி இதுதான் ஸ்டெர்னம். பாருங்கள், ஸ்டெர்னம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஸ்டெர்னம். அதுக்கப்புறம் கிளாவிக்கில் அது 2 இருக்கா, அது பின்னாடி பார்ப்போம்.
அது வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் வந்துரும். அப்போ ரிப்ஸில் வந்து 12 பேர்ஸ் இருக்குது. 12 பேர்ஸில் அதாவது பைகெஃபாலிக்னு சொல்கிறாங்க. பைகெஃபாலிக்னா முன்னாடி ஸ்டெர்னமில் அட்டாச்சாக இருக்கும், பின்னாடி வந்து 2 ஆர்டிகுலேஷன் சர்ஃபேஸ் 2 இடத்துல அட்டாச்சாக இருக்கும். முன்னாடி ஸ்டெர்னமில், பின்னாடி வந்து வெர்டிபிள் காலம் அட்டாச்சாக இருக்கும். ஸோ ரிப்ஸ்லாம் வந்து தின் ஃப்ளாட் பன் மாதிரி தான் கனெக்டட் டார்சலி. பின்னாடி வெர்டிபிள் காலம் கூடயும் முன்னாடி ஸ்டெர்னம் கூட அட்டாச்சாக இருக்கும். 2 சர்ஃபேஸ் இருக்குது, ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், டார்சல் அண்டு ஃப்ரண்ட் எண்டு. அதனால் பைகெஃபாலிக்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 7 வெர்டிபிள் ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னா முன்னாடி அட்டாச்சாக இருக்கும், பின்னாடி அட்டாச்சாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் 7 ட்ரூ ரிப்ஸா, அதுக்கப்புறம் தேர் அட்டாச் டு த வெர்டிபிரா வென்ட்ரலி ஸ்டெர்னம் அட்டாச்சாக இருக்கும். அதனால தான் வித் ஹெல்ப் ஆஃப் ஹைலைன் கார்ட்லேஜ். இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஹைலைன் கார்ட்லேஜ். அது கூட அட்டாச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 7. அதுக்கப்புறம் மீதி ஃபால்ஸ் ரிப்ஸ் இருக்குது 8, 9, 10. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 பேர். 3 பேர் ஃபால்ஸ் ரிப்ஸ். ஃபால்ஸ் ரிப்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, பின்னாடி பேக்கில் வெர்டிபிள் காலம் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஸ் ஆகிட்டு அப்புறம் போய் ஸ்டெர்னம் அட்டாச் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த 8, 9, 10. 8, 9 இங்கே இருக்கிறது. 8, 9, 10 இது 3 பாருங்கள் ஃபியூஸ் ஆகிடுச்சா. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபியூஸ் ஆகிடுச்சு. எங்கே இருக்குது? 1, 2, 3 3 ஃபியூஸ் ஆகிடுச்சு, முன்னாடி அட்டாச் ஆகிருக்கு. சரி, இங்கே இருக்கா? அது சரியாக இங்கே வரல. சரி, 3 ஃபியூஸ் ஆகிடுச்சு. இங்கே சரியாக கொடுக்கல பிக்சரில். 3 ஃபியூஸ் ஆகிடும். 8, 9, 10 ஃபியூஸ் ஆகி முன்னாடி போய் அட்டாச் ஆகிருக்கும் ஒரே இதில் ஸ்டெர்னமில். அப்புறம் 11, 12 இங்கே ஒரு 2 பேர் இருக்குது பார்த்தீங்களா. 2 பேர்னா 4 இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம். இந்த 11, 12 வந்து முன்னாடி அட்டாச் ஆகிருக்குது. நோ ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட். ஃப்ரண்ட்டில் அட்டாச்மெண்ட்டே இருக்காது. ஒன்லி பேக்கில் மட்டும் வெர்டிபிள் காலம் அட்டாச் ஆகிருக்கும். வெர்டிபிள் காலம். அதனால இது ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், பறந்துட்டு இருக்க ரிப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 8, 9, 10 வந்து நாட் ஆர்டிகுலேட் டேரக்டாக வித் த ஸ்டெர்னம், டேரக்டாக டச் ஆகாது. 3 7th ரிப் கூட சேர்ந்து, 7த்னா இந்த 7th ரிப் பார்த்தீங்களா, இந்த 7th கூட சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும் மொத்தமாக வித் ஹெல்ப் ஆஃப் ஹைலைன் கார்ட்லேஜ். இதெல்லாம் வெர்டிப்ரோ கான்ட்ரல் ஃபால்ஸ் ரிப்ஸ். வெர்டிப்ரோ கான்ட்ரல்னா பின்னாடி வெர்டிபிரேட் அட்டாச் ஆகிருக்கும், முன்னாடி கான்ட்ரல்னா இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் அட்டாச் ஆகிடும். அதில் கான்ட்ராக்டன் சால்ஸ் இருக்கனால கான்ட்ரல்னு சொல்கிறாங்க ஃபால்ஸ் ரிப்ஸ். லாஸ்ட் 2 பேர்ஸ் 11th 12th இருக்குது பார்த்தீங்களா, தே ஆர் நாட் கனெக்டட் இன்டர்லி, ஆனால் தேர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். வெளியில் முன்னாடி கனெக்டே ஆகிருக்காது முன்பக்கம், அதனால ஃப்ளோட்டாக இருக்கு. அப்புறம் தொராசிக் வெர்டிபிரே, ரிப்ஸ், ஸ்டெர்னம் டுகெதர் ஃபார்ம் த ரிப் கேஜ். தொராசிக் வெர்டிபிரேனா பின்னாடி இருக்கிற மொத்தம் 12 இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் முன்னாடி ஸ்டெர்னம், அப்புறம் நடுவில் ரிப்ஸ், இதெல்லாம் சேர்ந்தா தான் ரிப் கேஜ்னு சொல்கிறாங்க. ஒரு கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே. 12 பேர்ஸ் வந்துடுச்சா. ரிப்ஸ் வந்து 12 பேர்ஸ் அப்படின்னா 2 மொத்தம் 24. ஓகேங்களா? இது கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை வருதுன்னு சொல்லி கணக்கு பண்ணால் 26, 24 சேர்த்து இதுவும் இது சேர்ந்தாவே 50 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்புறம் இங்கே ஒரு 22 ப்ளஸ் ஒரு ஹையர்டு பண்ணு 1 ப்ளஸ் ஒரு 6 அப்புறம் ப்ளஸ் 1 6 1 8 10 0 2 1 30. ஸோ 80 போன் வந்துருச்சா. ஓகே, 80 போன் வந்துருச்சு. இது ஆக்சியல் ஸ்கெல்டன். ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டினா வந்துடும். ஸ்டெர்னமு, ஹையாய்டு, இயர் ஆசிக்கல்ஸ் 2 இயர் இருக்கிறதுனால 3 3 1 இருக்குது 6. மொத்தம் 80 வந்துருச்சு ஆக்சியல் ஸ்கெல்டனில். 80 வந்துச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 126 போன் இருக்கும். அதுதான் அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். அதுலாம் 2 லிம்ஸ் இருக்கும். 2 கையில் இருக்கும், அப்புறம் 2 காலில் இருக்கும். ப்ளஸ் காலில் பெக்டோரல் கிரிடில் ஒன்று இருக்கும், 2 இருக்கும். கையில் வந்து பெல்விக் கிரிடில் 2 இருக்கும். ஸ்கேப்புலா, கிளாவிக்கல்னு சொல்லிட்டு இருக்கும். அதான் பின்னாடி சப்பன்னு சொல்கிறாங்கல்ல முதுகில், அதுதான் வந்து ஸ்கேப்புலா. கிளாவிக்கல் வந்து முன்னாடி ஒரு கோடு இருக்கும், ரிப்ஸ் மாதிரி மேலே ஒரு கோடு இருக்கும். ஒரு பள்ளம் தெரியும், அதெல்லாம் பார்ப்போம். இந்த போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ், அதாவது லிம்ஸில் மேலே லிம்பு இருக்குது. ஒவ்வொரு லிம்ப்லையும் 30 போன் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா லிம்ப்லையும் 30 இருக்குது. அந்த லிம்பை 2ஆக பிரிக்கலாம். ஹேண்டு 4 லிம்பு, லெக்கு ஹைண்ட் லிம்புன்னு பிரிக்கலாம். ஸோ 4 லிம்பு இருக்குன்னா 30னா என்னது 4 3 12 120 இருக்குது. ப்ளஸ் ஒரு 6 போன் இருக்குது. இந்த 6 போன் எப்படி இருக்கும்னா பெல்விக் கிரிடில், பெக்டோரல் கிரிடில்னு இருக்கும். பெக்டோரல் இருக்குன்னா ஷோல்டரு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒரு ஸ்கேப்புலா ட்ரையாங்குலர் போன் இருக்கும். இது 2 அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு பேர் அக்ரோமியன் ப்ராசஸ் அட்டாச் இருக்கிறது. அந்த இதுவும் நம்ம கையில் ஹியூமரஸ் ஒன்று இருக்கும், இந்த ஹியூமரஸ் அது கூட அட்டாச்சாக இருக்கும். இதுக்கு பேர் கிளினாய்டு கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கேப்புலா, இங்கே ஒரு ஸ்கேப்புலா, பின்னாடி தோல் சப்பை, முன்னாடி ஒரு கிளாவிக்கல் போன் இருக்கும், இங்கே ஒன்று. அப்போ மொத்தம் 4 போன் இருக்கா. ஸோ பெக்டோரல் கிரிடில்னா இதுதான் 4 போன் இருக்கும். பெல்விக் கிரிடில் 2 போன் இருக்கும். அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதி இருக்குது வச்சுக்கோங்களேன், இடுப்பு பகுதியில் இப்படி ஒரு பெரிய போன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பெரிய போன் இருக்கும். இது கூட தான் ஹியூமர், அங்கே வந்து கீழே ஃபீமர் அட்டாச்சாக இருக்கும், கால் பகுதி. அது அஸ்டோபிளம்னு சொல்லுவாங்க. இது கூட இஷியம், பியூபிஸு, இலியாக்கு, இது மாதிரி இலியாக்கு, பியூபிஸ், இஷியன் 3 இருக்கும். அந்த 3 சேர்த்து ஒரே போன் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ அதனால் அங்கே 2 இருக்குது. மொத்தம் இங்கே 2 + 6 6. ஸோ +6 126 போன் வந்துருச்சு. ஸோ அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டனில் ஹேண்டு இது மட்டும் பார்ப்போம். ஸோ போன்ஸ் ஆஃப் த ஹேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ கிளாவிக்கல் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இந்த தோல் சப்மா இருக்கிற ட்ரையாங்குலர் போன், இது ஸ்கேப்புலா. இந்த கிளாவிக்கலும் இது அட்டாச் ஆகிறது அக்ரோமியன் ப்ராசஸ். இங்கே இருந்து கிளினாய்டு கேவிட்டி கொடுத்துருப்பாங்க கீழே.
இங்கே கொடுத்துருக்காங்க. அக்ரோமியன் பிராசிக் கிளானிகளில் கொடுத்துருப்பாங்க. அக்ரோமியன் பிராசிக் கிளானிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹியூமரஸ். ஒரு ஹியூமரஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு லிம்பில். அப்புறம் ரேடியஸ் அல்னா, மீடியல் சைடு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியஸ் அல்னா. இதை வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டுங்கிறது மொத்தமாக இது குறிக்கிறது. ரேடியஸ் அல்னா இருக்கிறது. அப்புறம் 8 கார்பல்ஸ் இருக்கும். சின்ன சின்னதாக 8 கார்பல்ஸ் இருக்கும். 2 வரிசையில் இருக்கும். இது மாதிரி 1 2 3 4 1 2 3 4 8 கார்பல்ஸ் இருக்கும். மெட்டா கார்பல்ஸ் 5 இருக்கும். இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இதுதான் மெட்டா கார்பல்ஸ். அப்புறம் கையில் இருக்கிறது தான் டிஜிட்ஸ். தம்ஸில் மட்டும் ரெண்டு டிஜிட் மட்டும் இருக்கும். அப்புறம் மீதி அந்த ஃபேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேலஞ்சஸ். மீதி இருக்கிற 4 விரல்லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும். இதுதான் பால்ம் சொல்லுவாங்க. பாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதுதான். ஓகேங்களா, அந்த மெட்டாகார்பல்ஸ் இருக்க ஏரியா. விரல்லாம் ஃபேலஞ்சஸ் சொல்லுவாங்க, டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது 4 விரலில் 6 இருக்கும், ஒவ்வொன்றிலையும் 3 இருக்கும். சரியோ, 4 விரலில் 12 இருக்கும், ஒவ்வொன்றிலையும் 3 இருக்கும். தம்பில் மட்டும் 2 டிஜிட்ஸ் இருக்கும். இன்ச்சு மாதிரி அளக்குறாங்களா, அதுதான். ஸோ ஹேண்ட்லிமில் ஹியூமரஸ் இருக்குது, ரேடியஸ் அண்டு அல்னா இருக்குது, கார்பல்ஸ் இருக்குது. கார்பல்ஸ்னால் 8 இருக்குது 2 வரிசையில். மெட்டாகார்பல்ஸ் இருக்குது 5 இருக்குது. அப்புறம் ஃபேலஞ்சஸில் 14 இருக்குது. 14னா தம்பில் 2 இருக்கும், மீதி எல்லா விரல்லையும் 3 இருக்கும். அப்போ இதே மாதிரி இன்ட்டு 4 விரல் போட்டு போட்டிங்கன்னா 12 இருக்கும். இது வந்து 2 + 2 14 வந்துடுச்சா, அவ்வளோதான். இதுதான் வந்து கையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து காலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி இன்னொரு கை இருக்கும். மொத்தம் என்ன வந்துச்சு, 12 இருக்குது, ப்ளஸ் ஒரு ஹியூமரஸ், ப்ளஸ் ஒரு ரேடியஸு, ப்ளஸ் ஒரு அல்னா, ப்ளஸ் வந்து 12 14 ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது மெட்டாகார்பல்ஸ் 5 இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா 30 வந்துடும் ஒரு பக்கம். என்ன சொல்கிறது, ஹியூமரஸு, ரேடியஸு, அல்னா 3 ஆச்சா, 3 ப்ளஸ்ஸு கார்பல் 8 ப்ளஸ்ஸு மெட்டாகார்பல்ஸ் 5 ப்ளஸ்ஸு ஃபெலஞ்சஸ் 14. எத்தனை வந்துச்சு, இது 19 22 30 30 வந்துருச்சு. அப்போ 2 கையிலையும் 30 30 ப்ளஸ் அப்போ 60 போல் வந்துருச்சு இங்கே. அப்புறம் காலில் 30 மட்டும் கணக்கு பண்ணணுமா. ஸோ காலில் 30 பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்விக் கிரிடல். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இலியம், பியூபிஸ், இஸ்சியம் இதெல்லாம் 3 சேர்த்து ஒரே காக்சல் போனாக இருக்கும். ஓகேங்களா, சாக்ரம்ங்கிறது வெர்டிபிரல் காலம். இது வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கிறது அசிட்டபுலம். அசிட்டபுலம்னா ஃபீமேல் கூட அட்டாச் ஆகிக்கும். இதுதான் தையின்னு சொல்லுவாங்க, இதை லெக்குன்னு சொல்லுவாங்க, இதுதான் ஃபுட்டுன்னு சொல்கிறது. ஸோ ஓகேவா. ஸோ பெட்டலாக இருக்கிறது, அப்புறம் ஒரு பெட்டலா போன் இருக்குது. அப்புறம் டிபியா இருக்குது, ஃபிபுலா 2 போன் இருக்குது. டார்சலில் இதே மாதிரி 4 2 ரோ இருக்கும். மெட்டாடார்சல் 5 இருக்கும். ஃபெலஞ்சஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க 14 இருக்கும். டார்சல்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பெட்டில் ஒன்று அதிகமாக இருக்கும். இங்கே அது கூட கணக்கு சரியாக போயிடும். ஃபீமரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபீமர் ஒரு போனு, அப்புறம் ஒரு டிபியா, ஒரு ஃபிபுலா, மொத்தம் 3 போனா, ப்ளஸ் டார்சலில் 7 தான் இருக்கும். நம்ம கார்பல்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். 8 கார்பல்னா இந்த விர்ஸ்ட் ஜாயிண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார்பல். ஸோ அது 8 இருக்கும் இங்கே. இப்போ இங்கே கார்பல் 8 இருக்கும். நம்ம வந்து டார்சல்ஸ் வந்து 7 தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ரெண்டு வரிசையாக அரேஞ்சிருக்கு, அது வேறு மாதிரி அரேஞ்சாக இருக்கும். ஸோ டார்சல்ஸ் வந்து ப்ளஸ் ஒரு 7 இருக்குது. அப்புறம் பெட்டல்லா 1 இருக்குது, ப்ளஸ் ஒன்று இருக்குது பெட்டலாவில். பெட்டலானாங்கிறது சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அது வட மாதிரி இருக்காது. அப்புறம் மெட்டாடார்ஸ் ஏற்கனவே 5 மாதிரி இருக்காது. அப்புறம் ஒரு 14 ஃபெலஞ்சஸ், இதெல்லாம் சேர்த்தா ஒரு 30 வரும். 7 + 3 10 11 16 20 30 வந்துடுச்சு. ஓகே, அப்போ இது ஒன்று இன்னொரு ப்ளஸ் 30னா 60 + 120 வந்துடுச்சா. சரி, அப்புறம் இங்கே பெக்டோரல் கில்டு என்ன பண்ணுறோம், ஸ்கேப்புலா, கிளாவிக்கல் இங்கே 2, அதே மாதிரி இன்னொன்று 2, 4 போனு 124. பெல்விக் கில்டில் ஒரு போனு, இன்னொன்று ஒரு போன், லைட் அண்ட் லெஃப்ட் 2 போனு, மொத்தம் 124 + 2 126 போனு. இது அப்பனிகுலர் ஸ்கெல்டன், அவ்வளோதான் வந்துடுச்சு. இதுதான் அப்போ நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, எப்படி பெக்டோரல் பெல்விக் கில்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் வந்து மொத்தம் 30 வந்துடுச்சு. கப் ஷேப்டு போன் பெட்டல்லாம் ஓவர் த நீ, வெர்டிக்கல் நீ கேப்னு சொல்லுவாங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா டார்சல் 7 தான் இருக்குது. இந்த டார்சல் 7 தான் இருக்குது. இந்த பெட்டலில் வந்து ஒரு 1 இருக்குது. அப்போல்லாம் சேர்த்து 30 வந்துருச்சோம். ஓகேங்களா, இப்போ பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிரிடல் மட்டும் பார்க்கணும். ஸோ பெக்டோரல் பெல்விக் கிரிடல்னா, பெக்டோரல்னா கையில் இருக்கிறது ஷோல்டரு, இது இடுப்பில் இருக்கிறது ஹிப் ஜாயிண்ட்டு. ஹெல்ப் இன் ஆர்டிகுலேஷன் ஆஃப் அப்பர் லோயர் லிம். அப்பர் லிம் லோயர் லிம் மூவ் ஆகுறதுக்கு, அட்டாச் ஆகிறதுக்குலாம் இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ ஈச் கிரிடில் ஹேஸ் 2 ஹாஃப்ஸ், 2 ஹாஃப் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு 2 ஹாஃப்ஸ் இருக்கா. ஸோ ஒவ்வொரு ஹாஃப்லையும் ஒரு, இப்போ பெக்டோரல்னா இந்த பக்கம் ஒரு கிளாவிக்கல் ஒரு ஸ்கேப்லா இருக்கும், அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு கிளாவிக்கல் ஸ்கேப்லா இருக்கும். ஸ்கேப்லாங்கிறது ட்ரையாங்கிள் ஃப்ளாட் போனு பின்னாடி இருக்கும், தொராக்ஸ்க்கு பின்னாடி 2nd and 7th ரிப்ஸ்குள்ளே இருக்கும். இது வந்து டார்சல் ஃப்ளாட் ட்ரையாங்குலர் பாண்டி, அதை வந்து ஒரு ரிட்ஜ் இருக்கும் ஸ்பைன் மாதிரி. ஓகேங்களா, அதுதான் பின்னாடி வந்து நீட்டிகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, அப்புறம் முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறது தான் அக்ரோமியன், அதுதான் கிளாவிக்கல் அட்டாச் ஆகும். கிளாவிக்கல் வந்து அக்ரோமியன் கூட அட்டாச் ஆகும். பிலோ த அக்ரோமியன் இஸ் டிப்ரெஷன் வரும். அதாவது இதுதான் ஸ்கேப்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நீட்டிட்டு ஒன்று இருக்கும், அது கூட தான் இப்படி கிளாவிக்கல் அட்டாச் ஆகும். இது கிளாவிக்கல், இது ஸ்கேப்லா, இதுதான் அக்ரோமியனு. அது கீழே ஒன்று இருக்கும், அது கிளினாய்டு கேவிட்டி, அது கூட தான் வந்து கை அட்டாச்சாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள்.
which calculates the head of the humerus to form the shoulder joint. Each clavicle is a long slender bone with two curvatures. 2 curvatures இருக்கும் ஓகேங்களா. திஸ் போன் இஸ் காமன்லி கால்டு காலர் போன். இதுதான் காலர் போன் சொல்லுவாங்க. இது மாதிரி 2 பக்கமும் இருக்கும். நெக்ஸ்ட் பெக்டோரல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 காக்சல் போன்ஸ். 2 காக்சல் போன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சொன்ன மாதிரி 2 காக்சல் போன் இருக்கும். அது மேலே இருக்கிறது இலியம், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு இசியம், இந்த பக்கம் போய் அட்டாச் ஆகிறது பியூபிஸ். இதே மாதிரி இங்கே ஒரு போன் இருக்கும் பியூபிஸ், அப்படியே இங்கே இலியம் இருக்கும், இங்கே வந்து இசியம் இருக்கும். ஸோ இந்த இலியம் இசியம் இந்த 3 ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு அஸ்டபிளம்னு ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். அஸ்டபிளம் அது கூட தான் வந்து ஃபீமர் அட்டாச் இருக்கும். ஃபீமர் நெக் கூட அட்டாச் ஆகிருக்கும். Each coxal bone is formed by fusion of 3 bones, ilium, ischium and pubis. At the point of this fusion of above bones, acetabulum இருக்கும். இதுதான் தை ஆர்டிகுலேட் ஆகும். தைனா தொட, அதில் இருக்கிறது ஃபீமர் போன். The two halves of the pectoral gill meet ventrally to form pubic symphysis containing fibrous cartilage. இந்த 2 பியூபிஸும் சென்டரில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதுதான் பியூபிக் சிம்பைசிஸ் சொல்கிறாங்க. அதுதான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இன்னொரு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் எங்கே பார்த்துருந்தோம்? ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ் போனில் ஸ்கல்லில் பார்த்துருந்தோம், கிரேனியமில். நெக்ஸ்ட்டு ஜாயின்ட்ஸ் 3 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஃபைப்ரஸு, கார்ட்லேஜனஸு, சைனோவியல். சைனோவியல் தான் ஃப்ளூயிட் இருக்கும். நம்ம நீலாம் பார்த்தீங்கன்னா நீலாம் அதிகம் மூவ் பண்ணுறோம். எல்போ ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து சைனோவியல் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் வந்து கிரேனியம், நம்ம பார்த்தோம்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது, அதை வந்து கண்டிப்பாக மூவே ஆகாது. கார்ட்லேஜ்ங்கிறது வெட்டிபிள் காலம், நம்ம முதுகை வந்து லைட்டாக அசைக்க முடியும், அதை வெட்டிபிள் காலம். ஓகேங்களா, அது லைட்டாக மூவ் ஆகிறது கார்ட்லேஜ். எல்லாருக்கும் மூவ்மெண்ட்டுக்கு இதுதான் யூஸ் ஆகணும். ஸோ ஃபல்க்ரம் மாதிரி ஆக்ட் ஆகும் அந்த ஜாயிண்ட்டு. மீதி போனும் நமக்கு மசிலும் தானாக மூவ் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஸோ 3 இருக்குது, ஃபைப்ரஸ், கார்ட்லேஜ், சைனோவியல். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ்னால் டு நாட் அலோ எனி மூவ்மெண்ட்டு. ஃப்ளாட் ஸ்கல் போனில் இருக்கிறது எண்டு டு எண்டு ஃபியூஸ் ஆகிருக்கும் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூனால். இதை சூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரேனியமு. நெக்ஸ்ட் கார்ட்லேஜ் ஜாயிண்ட்ஸ்னால் வெட்டிபிள் காலம் இருக்கிறது, ஹெல்ப் ஆஃப் கார்ட்லேஜ் வழியாக மூவ் ஆயிருக்கும். இப்போ ரிப்ஸில் கார்ட்லேஜ் இருக்குது சொன்ன பார்த்தீங்களா, ஹைலைன் கார்ட்லேஜ் அது மாதிரி இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் பிட்வீன் அட்ஜசன்ட் வெர்டிப்ரா. ஒரு வெர்டிப்ராக்கு இன்னொரு வெர்டிப்ராக்கும். வெர்டிப்ரானா செர்விக்கலில் 7 வெர்டிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. தொராக்ஸில் ஒரு 12 வெர்டிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றும் அட்டாச் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட், லிமிட்டட் மூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம முன்னாடி சாயறதுக்கு பின்னாடி சாயறதுக்கும். அது வெர்டிபிள் காலம், அது கார்ட்லேஜஸ் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட்டில் மொத்தம் நிறையா இருக்குது. அதாவது ஃப்ளூயிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் நீ ஜாயிண்ட் இருந்தால் ஃபீமர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு டிபியா இருக்கும், இங்கே ஒரு ஃபிப்லா இருக்கும். ஸோ இதை சுற்றி வந்து என்ன போனு கனெக்ட் பண்ணியிருக்கிறது என்ன சொன்னேன், லிகமெண்ட்டுன்னு சொன்னோன்னா லிகமெண்ட்டு. இதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுதான் சைனோவியல் ஃப்ளூயிடு. இதை சுற்றி ஒரு கவரிங் மாதிரி இருக்கும், அதான் சைனோவியல் கேப்சூல்னு சொல்லுவாங்க, சைனோவியம்னு சொல்லுவாங்க மொத்தமாகவே. இது வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். சைனோவியல் ஃப்ளூயிடு வயசாக குறைஞ்சு போனால் தான் நம்ம டக்கு டக்குன்னு சத்தம் வருது, அதெல்லாம் காரணம். ஸோ சைனோவியல் ஜாயின்ட்ஸ் ஆர் கேட்டர்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்டு சைனோவியல் கேவிட்டி பிட்வீன் த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் 2 போன்ஸ். 2 போனுக்கு நடுவில் இருக்கும். சச் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆல்சோ கன்சிடரபிள் மூவ்மெண்ட், அதனால் நிறைய மூவ்மெண்ட் கிடைக்கும். This helps in locomotion and many other movements. Example, ball and socket joint. நம்ம வந்து glenoid cavity பார்த்துருந்தோம், ஸ்கேப்புலாவில் பெருசாக இருக்கும். இப்படி ஸ்கேப்புலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக இருக்கும். அதில் வந்து ஹியூமரஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அதாவது பால் சாக்கெட்டு, அது அந்த மாதிரி ஜாயிண்ட்டு பிட்வீன் ஹியூமரஸ் அண்டு பெக்டோரல் கிரிடில். பெக்டோரல் கிரிடில்னா ஸ்கேப்புலா கூட அடைச்சிருக்கலாம், அதுதான். ஹிஞ்சி ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட். இப்போ கதவு எப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் திறக்கிறோம், அது மாதிரி நீ ஜாயிண்ட் இப்படி வந்து இப்படி இருக்கும், இதுதான் நீ ஜாயிண்ட்டு. இப்படியும் கொண்டு வரலாம், இப்படி கொண்டு போகலாம், அது மாதிரி இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது நீ ஜாயிண்ட். பைவோட் ஜாயிண்ட்னா அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ், கழுத்து நடக்கிறது, நெக் ரீஜியன். அட்லாஸ்னால் ஃபஸ்ட்டு, ஆக்சிஸ்னால் செகண்ட் வெர்டிப்ரா. கிளைடிங் ஜாயிண்ட்னா கார்பல்ஸ்க்கு அப்படி சுற்றுறோம்ல, கையை சுற்றுறோம் இருக்கிறோம், அதெல்லாம் கிளைடிங் ஜாயிண்ட். கார்பல். சேடல் ஜாயிண்ட்னா கார்பல் அண்ட் மெட்டா கார்பல், அதாவது குதிரை நடக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து கார்பல்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்ட் ஜாயிண்ட்டுங்கிறது இது கிளைடிங் ஜாயிண்ட்டு. அதே வந்து சேடல் ஜாயிண்ட்டுங்கிறது அந்த விரிஸ்ட்டுக்கும் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, கார்பல் மெட்டா கார்பல், இந்த கார்பலுக்கும் இந்த இதுக்கு மெட்டா கார்பல், அதெல்லாம் ஜாயிண்ட்டு. இங்கே சுற்றினா அது வந்து கிளைடிங் ஜாயிண்ட்டு. இதுவும் மேலே போயிட்டு கீழே ஒரு மத்துக்குனா டக்கு டக்கு டக்குன்னு போகிறது, அது வந்து சேடல் ஜாயிண்ட்டு. ஸோ மெட்டாகார்பல் ஆஃப் தம்புன்னு சொல்கிறாங்களா, அது. அவ்வளோதான். இதே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலர் அண்டு ஸ்கெல்டல் சிஸ்டம். மஸ்குலர் அண்ட் ஸ்கெல்டல் சிஸ்டம் டிஸார்டர்ஸ் பார்ப்போம். என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, மையஸ்தினியா கிராவிஸ், இது ஒரு ஆட்டோமியூன் டிஸார்டர். அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டமே யாருன்னு தெரியாமல் நம்ம ஜாயினையே அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அஃபெக்டிங் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் என்ன சொன்னேன், சார்கோலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் ஒரு நியூரான் அட்டாச் இருக்குது, நடுவில் இருக்கிறது தான். இப்போ இதை போய் அட்டாச் பண்ணி என்ன ஆகும், மசில் ஒழுங்காக கான்ட்ராக்ட் ஆகாது, மூவ் ஆகாது. அதனால் ஃபேட்டிக் வந்துடும், இழுத்து பிடிச்சிக்கும், வீக்கனிங் ஆகிடும், ஒழுங்காக வராது, அப்புறம் பேரலைஸ் ஆகிடும் கடைசியில். அதாவது ஸ்கெல்டல் மசில் பேரலைஸ் ஆகிறது தான் மயோஸ்தினியா கிராவிஸ். நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இது ஒரு ஜெனடிக் டிசீஸ். ஓகேங்களா, ஜெனடிக் டிசீஸ். ப்ரோக்ரெசிவ் டிஜெனரேட் ஸ்கெல்டல் மசில் கொஞ்சம் கொஞ்சம் மாடி அரைச்சி காணாத போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன், டிஜெனரேட் ஆகும். டெட்டனி அடுத்தது. இப்போ கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டெட்டனி. பேராத்தர்மோன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் இல்லைனா ஒழுங்காக வேலை செய்யாது, மசில் கான்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா கால்சியம் தேவையில்ல, சர்க்குலர் ரெட்டிகுலம் வந்து ரிலீஸ் ஆனால் தான் மயோசின் ஹெட்டில் போய் பைண்ட் ஆகும். சரி, ட்ரோபோனினில் பைண்ட் ஆனோடனே மயோசின் ஹெட் போய் பைண்ட் ஆகும்.
ஸோ அப்போ கால்சியம் தான் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ரேபிட் ஸ்பாசம் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இன் மசில்ஸ் டியூ டு லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட். அது பிளட்டில் கம்மியாக இருக்கும். பிளட்டில் கம்மியாச்சுன்னா சார்கோபிளாசம் அந்த சார்கோபிளாசம்லேயும் கம்மியாயிரும் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். மூட்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிம்பாங்கள் அதெல்லாம். அதே ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வலி தான். வயசாகி மூட்டு வலி வந்துச்சுன்னா அதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ். ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் கேரக்டரைஸ்ட் பை டிக்ரீஸ்டு போன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சான்சஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். டிக்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் a காமன் காஸ். 45 வயசில் மெனோபாஸ் ஆயிடுச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சிரும் உமன்ஸ்க்கு. அதுக்குலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். நெக்ஸ்ட் கவுட்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ட் டியூ டு அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ். அதாவது இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம பாடியில், பிளட்டில். அது என்ன பண்ணும், நம்ம முக்கியமாக அந்த தம்பு, அது ஃபஸ்ட்டு மெட்டாகார்பல்னு சொல்கிறாங்க தெரியுமா? மெட்டாகார்பல் ஆஃப் ஃபுட், காலில் இருக்க ஃபஸ்ட்டு மெட்டாகார்பலில் ஒரு வீக்க மாதிரி சின்னதாக இருக்கும். அது கிறிஸ்டல் வந்து தங்கியிருக்கும், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ். அதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகி கவுட் வரும். ஓகேங்களா? இதுதான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் இதில்.